ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் தமிழ்நாடுவோட யூடியூப் சேனல் வழியாக இந்த ஃபவுண்டேஷனல் கிளாஸை அட்டன் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஆதில் பேக், இந்தியன் எக்கனாமி ஃபேக்கல்ட்டி. ஸோ நம்ம இந்த ஃபவுண்டேஷனல் கிளாஸில் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கானமி அண்ட் என்வாரன்மெண்ட் இந்த 5 சப்ஜெக்டுடைய ஃபவுண்டேஷனல் கோர்சஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ யூடியூப் வாயிலாக செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் கான்செப்சுவல் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கும் இந்த பிளேலிஸ்ட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்தியன் எக்கனாமி பிளேலிஸ்ட்டில் இன்னைக்கு 15th வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த 15th வீடியோவில் we are going to continue the national income part which we already started, and with this we'll wind up this week's playlist. ஸோ நம்ம ஆல்ரெடி நேஷனல் இன்கம் அப்படிங்கிற சாப்டர் ஆரம்பிச்சாச்சு. வாட் இஸ் ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி, ஃபேக்டர் காஸ்ட், மார்க்கெட் ப்ரைஸ், பேசிக் ப்ரைஸ், அப்புறம் இன்கம் மெத்தட், ப்ராடக்ட் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், பர்சனல் இன்கம், பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம், பெர் கேபிட்டா இன்கம், இந்த மாதிரி எல்லா டாப்பிக்கையும் பார்த்துட்டோம். ஸோ ஜிடிபியில் ஃபைனலாக இருக்கிற ஏரியாஸ் இதுதான். ஸோ இன்னைக்கு நம்ம வாட் இஸ் நாமினல் ஜிடிபி, வாட் இஸ் ரியல் ஜிடிபி, வாட் இஸ் ஜிடிபி டிஃப்ளேட்டர். ஸோ நாமினல் ஜிடிபினா என்ன, ரியல் ஜிடிபினா என்ன, ஜிடிபி டிஃப்ளேட்டர்னா என்ன, ரீசன்ட் சேஞ்சஸ் இன் தி ஜிடிபி கால்குலேஷன்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இன் தி ஜிடிபி கால்குலேஷன், நியூ அப்ரோச்சஸ் டு டெவலப்மெண்ட். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு we are going to wind up the national income part. So nominal GDP, real GDP, GDP deflator is all about the removing the inflation from the effect of GDP. Recent changes, so 2015ல கவர்மெண்ட் நிறைய சேஞ்சஸ் இன்கார்பரேட் பண்ணாங்க. ஸோ அதை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஜிடிபி கால்குலேஷனில் ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி வில் டிஸ்கஸ். அண்ட் ஜிடிபி cannot be the sole indicator for development. ஸோ டெவலப்மெண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஜிடிபியும் தாண்டி பல இண்டிகேட்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த இண்டிகேட்டர்ஸை நோக்கி நம்ம நகர்றோம். ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் நம்ம இந்த ஏரியாவில் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் தி அஜெண்டா ஃபார் தி டே. ஸோ ஃபர்ஸ்ட் நாமினல் ஜிடிபி அண்ட் ரியல் ஜிடிபி. ஸோ நாமினல் ஜிடிபி, ரியல் ஜிடிபி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்து புரிஞ்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் நாமினல் ஜிடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லெட் அஸ் டேக் திஸ் எக்ஸாம்பிள். நான் எப்பவுமே கிளாசிக்காக யூஸ் பண்ணுற இந்த எக்ஸாம்பிள் தான். ஸோ லெட் அஸ் கன்சிடர் தி இயர்ஸ் 2011, 2015, 19. ஸோ இயர். ஸோ ப்ரைஸ் ஆஃப் 1 டீ. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்கனாமியில் டீ அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது, அது மட்டும் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த பேசிக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு ஆரம்பிப்போம். ஸோ நம்ம எடுத்துருக்கிற எக்கனாமியில் டீ மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டீயோட விலை 10 ரூபா. ஸோ 2011ல் ஒரு டீயோட விலை 10 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். குவான்டிட்டி ஆஃப் டீ சோல்டு. ஸோ நம்ம எக்கானமியில் 10 டீ தான் விற்றுருக்கு அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ ஒரு டீயோட விலை 10 ரூபா, நம்ம எக்கானமியில் 10 டீ தான் விற்றுருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அப்போ வாட் இஸ் தி நாமினல் ஜிடிபி. ஸோ நாமினல் ஜிடிபினா என்ன அப்படின்னா, அந்த கரண்ட் இயர் ப்ரைஸஸ்ல பொருளோட விலைகள் என்னவோ அந்த விலைகள்லேயே ஜிடிபி கால்குலேட் பண்ணுறது தான் நாமினல் ஜிடிபி. ஸோ நாமினல் ஜிடிபினா என்ன, நம்ம எக்கானமியில் 10 ரூபா ஒரு டீ, 10 டீ வித்துருக்கு அப்படின்னா நாமினல் ஜிடிபியோட வேல்யூ 100 அப்படின்னு வரப்போகுது. கிளியரா? ஸோ இப்போ நான் 2015 போவோம். 2015 பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் டீயோட விலை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 15 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸோ டீயோட விலை 15 ரூபாய் ஆனதுனால இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சு, பொருளோட விலைவாசி எல்லாம் உயர்ந்துருச்சு. ஆனால் குவான்டிட்டி ஆஃப் டீ சோல்டு, எக்கானமியில் எத்தனை டீ விற்றுருக்குன்னா 10 டீ தான் திரும்பவும் விற்றுருக்கு. ஸோ 10 டீ தான் விற்றுருக்கு. இப்போ நம்ம ஜிடிபியை கால்குலேட் பண்ணால் அதோட வேல்யூ என்னவா வருது அப்படின்னு பார்த்தா, ஜிடிபியோட வேல்யூ 150 அப்படின்னு வருது. ஏன்னா ஒரு டீயோட விலை 15 ரூபாய், 10 டீ விற்றுருக்கு. ஸோ ஜிடிபியோட வேல்யூ இஸ் கோயிங் டு பி 150. ஸோ இப்போ ஜிடிபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனை மெஷர் பண்ணுற ஒரு இண்டிகேட்டர். ப்ரொடக்ஷனை மெஷர் பண்ணுற இண்டிகேட்டர் எக்கனாமியில் எவ்வளோ உற்பத்தி ஆயிருக்கு அப்படிங்கிறத தான் குறிக்கணும். ஸோ உற்பத்தி அதிகமாச்சுன்னா ஜிடிபி அதிகமாகணும், ப்ரொடக்ஷன் அதிகமாச்சுன்னா ஜிடிபி ஷுட் ரைஸ். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாயிருக்கா அப்படின்னு பார்த்தா ஆகவே இல்லை. ஸோ அப்பயும் 10 டீ தான் விற்றுருக்கு, இப்பயும் 10 டீ தான் விற்றுருக்கு. ஆனால் டீயோட விலை 10லேருந்து 15 ஆன ஒரே காரணத்தினால ஜிடிபி 10 to 100 to 115 ஆயிருக்கு. ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஜிடிபி 50% வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? 100லேருந்து 180 ஆயிருக்கு. ஸோ 50% வளர்ந்துருக்குன்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஏன்னா ஹியர் ஒன்லி தி ப்ரைஸ் ஆஃப் தி டீ ரோஸ் பட் நாட் தி குவான்டிட்டி விச் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஆனால் ஜிடிபி அப்படிங்கிறது டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடக்ஷனை மெஷர் பண்ணுற ஒரு இண்டிகேட்டர். ஸோ அப்படி இருக்கிறப்போ வெறும் பொருளோட விலையேற்றமே என்ன பண்ணிடுது, ஜிடிபி ரைஸை காஸ்ட் பண்ணிடுது. அண்ட் திஸ் இஸ் தி ப்ராப்ளம் விச் இன்ஃப்ளேஷன் கிரியேட்ஸ் இன் தி ஜிடிபி கால்குலேஷன்ஸ். இப்போ பார்ப்போம் அடுத்த எக்ஸாம்பிள். 2019ல் அதே டீயோட விட 15 ரூபா தான், ஆனால் இப்போ 15 டீ விற்றுருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதே 15 ரூபா தான், ஆனால் 15 டீ விற்றுருக்கு. இப்போ என்ன இருக்குன்னா, விலை பேஸ் இயரை கம்பேர் பண்ணுற விலையும் உயர்ந்திருக்கு, குவான்டிட்டி ஆஃப் டீ சோல்ஸும் உயர்ந்திருக்கு. இப்போ நாமினல் ஜிடிபி எடுத்து கால்குலேட் பண்ணிங்கன்னா 225 வரும். இப்போ 100லேருந்து 225 ஆயிருக்கு. இங்கே என்ன நடந்திருக்குன்னா, டீயோட விலையும் 50% ஏறி இருக்கு, ப்ரொடக்ஷன் 50% ஏறி இருக்கு. ஆனால் ஜிடிபி எவ்வளோ ஏறி இருக்குன்னா 125% ஏறி இருக்கு. ஸோ உங்களுக்கு புரியுதா?
ப்ரொடக்ஷன் 50% தான் ஏறி இருக்கு, ஆனால் ஜிடிபி 125% ஏறி இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி அனாமலி விச் வி ஆர் கெட்டிங். இப்போ 2020 பார்ப்போம். 2020 டீயோட விலை 20 ரூபாய், ஆனால் 20 டீ வித்துருக்கு. நாமினல் ஜிடிபி 400 ரூபாய். ஸோ 400 ரூபாய் அப்படிங்கிற ஜிடிபி, ஸோ 10 டீ வித்துட்டு இருந்த இடத்துல 100 ரூபாய் ஜிடிபி காட்டுது. ஆனால் 20 டீ வித்தா 400 ரூபாய் ஜிடிபி காட்டுது. ஸோ அப்போ 10, அதாவது இன்டூ 2 தானே வந்து அப்போ வந்து ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு. ப்ரொடக்ஷன் இன்டூ 2 ஆச்சுன்னா ஜிடிபி இன்டூ 2 தான் ஆகணும். பட் ஜிடிபி இன்டூ 4 ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்ஃப்ளேஷன் gives an anomaly with respect to the GDP calculation. So this is the anomaly caused by the inflation with respect to the GDP calculation. ஸோ இந்த அனாமலியை சால்வ் பண்ற பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன கொண்டு வரோம், ரியல் ஜிடிபி அப்படிங்கிறத கால்குலேட் பண்றோம். ஸோ ஜிடிபி அப்போ உற்பத்தி சார்ந்த ஒரு விஷயம் மெஷர் பண்றீங்கன்னா, உற்பத்தி உயர்ந்துச்சுன்னா அதுவும் உயரணும், உற்பத்தி அப்படியே ஸ்டாக்னண்டா இருந்தா அதுவும் ஸ்டாக்னண்டா இருக்கணும். பட் இங்க என்ன ஆயிடுது, பொருளோட விலைவாசிகள் மட்டும் உயர்றதுனாலேயே ப்ரொடக்ஷன் அதிகமாகிற மாதிரி ஜிடிபி வேல்யூ காட்டுது. ஸோ அப்போ ஜிடிபி வேல்யூ இஸ் இன்ஃப்ளேட்டட் ஆர் bloated up artificially because of inflation. ஸோ அப்போ இந்த எஃபெக்டை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம ஜிடிபி கால்குலேட் பண்றதுக்காக தான் we are having this concept called ரியல் ஜிடிபி. ஸோ ரியல் ஜிடிபி அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ இந்த பொருளோட விலைவாசி உயர்ந்துச்சா, ஸோ த பிரைசஸ் ஆஃப் தி கூட்ஸ் ரோஸ். ஸோ பிரைசஸ் ஆஃப் தி கூட்ஸ் வந்து அதிகமானதுனால தான் இது இப்படி அதிகமாகுது. ஸோ நம்ம பிரைசஸ் ஆஃப் தி கூட்ஸை கான்ஸ்டன்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜிடிபி வேல்யூ வந்து வெறும் ப்ரொடக்ஷனை மட்டும் மெஷர் பண்ணோம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கரண்ட் இயர்ல அந்தந்த பொருளோட விலை என்ன அப்படிங்கிறத வச்சு ஜிடிபி கால்குலேட் பண்ணாம ஜிடிபி வேல்யூ கான்ஸ்டன்டா வச்சுக்கிறோம். ஸோ ஜிடிபி வேல்யூ கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு ஒரே ஒரு வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டு அதை ப்ரொடக்ஷனோட மல்டிப்ளை பண்ணி மட்டும் கால்குலேட் பண்ணா நமக்கு இன்ஃப்ளேஷனோட எஃபெக்ட் ரிமூவ் ஆயிடும். ஸோ அப்போ ரியலா ப்ரொடக்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ ரியலா ப்ரொடக்ஷன் என்னன்னு தெரியறதுக்காக நம்ம என்ன பண்றோம், we are identifying an year called base year. ஒரு இயரை வந்து நம்ம பேஸ் இயர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த இயர்ல டீயோட விலை என்னவோ அதை வந்து நம்ம கான்ஸ்டன்ட் பிரைஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு புரியுதா, கான்ஸ்டன்ட் பிரைஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், ஆர் பேஸ் இயர் பிரைஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்றோம், we are identifying an year called base year and we are fixing the price of tea in that year as constant price. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், ஜிடிபியை கால்குலேட் பண்றப்போ we are using the quantity of goods sold from the current year, and instead of multiplying quantity of goods sold in the current year எடுத்துக்கிட்டு instead of multiplying it with the current year prices நம்ம பேஸ் இயர் பிரைஸை வச்சு கால்குலேட் பண்றது தான் ரியல் ஜிடிபி. ஸோ நாமினல் ஜிடிபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நார்மலா ஒரு ஜிடிபி கால்குலேட் பண்ற ஒரு மெத்தடை தான் நம்ம நாமினல் ஜிடிபி அப்படின்னு சொல்றோம். ஆனால் ரியல் ஜிடிபி அப்படின்னா என்ன அப்படின்னா, யூ ஆர் கால்குலேட்டிங் இட் இன் தி கான்ஸ்டன்ட் பிரைசஸ் ஆர் பேஸ் இயர் பிரைசஸ். ஸோ ரியல் ஜிடிபி எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, குவான்டிட்டியை நம்ம கரண்ட் இயர்லேருந்து எடுத்துக்கிறோம், ஆனால் ப்ரைஸை வந்து நம்ம பேஸ் இயர் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ரியல் ஜிடிபி எப்படி கால்குலேட் பண்ணுவோம், குவான்டிட்டி. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 10ங்கிறது தான் டீயோட ப்ரைஸ் இனிமேல் கான்ஸ்டன்ட்டாக இருக்க போகுது. இந்த 10ங்கிற ப்ரைஸ் வச்சு நம்ம டோட்டல் ஜிடிபியும் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் அதோட ஐடியா. அப்போ 2011 குவான்டிட்டி ஆஃப் டீ சோல்ட் இஸ் 10 அண்ட் டீயோட ப்ரைஸும் 10 தான், ஏன்னா நம்ம இதுதான் பேஸ் இயராக எடுத்துருக்கோம். ஸோ ரியல் ஜிடிபி 100 தான். ஆனால் இப்போ 2015 குவான்டிட்டி ஆஃப் டீ சோல்ட் இஸ் 10 பட் பிரைஸ் ஆஃப் தி டீ இன்ஸ்டெட் ஆஃப் கரண்ட் இயர் பிரைஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக பேஸ் இயர் பிரைஸ் எடுக்கிறோம். ஸோ கரண்ட் இயர் பிரைஸ் வச்சு ஜிடிபி கால்குலேட் பண்ணால் நாமினல் ஜிடிபி, பேஸ் இயர் பிரைஸ் வச்சு ஜிடிபி கால்குலேட் பண்ணால் ரியல் ஜிடிபி. பேஸ் இயர் ஆர் கான்ஸ்டன்ட் பிரைசஸ். ஸோ குவான்டிட்டி சோல்ட் இஸ் 10 அண்ட் பிரைஸ் இஸ் ஆல்சோ 10, அப்போனா ஜிடிபி வேல்யூ 100. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, பிரைஸ் தான் ஏறி இருக்கிறத விட குவான்டிட்டி சோல்டு ஏறல. ஸோ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகல, ஜிடிபியும் இன்க்ரீஸ் ஆகல. ஸோ ஜிடிபி இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஸோ ரியல் ஜிடிபி என்ன பண்ணுது, ப்ரொடக்ஷன் கான்ஸ்டன்டாக இருந்தால் ரியல் ஜிடிபி கான்ஸ்டன்டாக இருக்கு, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரியல் ஜிடிபியும் அதிகமாகுது. இப்போ இங்கே பாருங்க, 2019 15 டீ வித்துருக்கு. ஸோ 15 இன்டூ கான்ஸ்டன்ட் பிரைசஸ். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் கரண்ட் இயர் பிரைசஸ் we are taking the constant prices. ஸோ அப்போ ஜிடிபி வேல்யூ 150. ஸோ ப்ரொடக்ஷன் வந்து 50% ஏறி இருக்கு, ஜிடிபியும் 50% ஏறி இருக்கு. ஸோ தட் இஸ் ரியல் ஜிடிபி. யூ ஆர் கால்குலேட்டிங் தி ஜிடிபி which reflects the increases in the production and not the prices. ஸோ இப்போ 2020 பார்த்தீங்கன்னா டீயோட விலை 20 ரூபாய், அதை கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸில் எடுக்கிறப்போ நமக்கு ஜிடிபி வேல்யூ எவ்வளோ கிடைக்கும், 200. ஸோ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ்ட் இன்டூ 2, ஜிடிபி ஆல்சோ இன்க்ரீஸ்ட் இன்டூ 2. ஸோ இப்படி ப்ரொடக்ஷனை மட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஜிடிபியை மெஷர் பண்ணுறோம். We are removing the impact of inflation from the GDP calculation and then calculating the GDP. இதுக்கு பேர் தான் real GDP. So nominal GDP நம்ம என்ன பண்றோம், calculating the GDP in the current year prices is called as nominal GDP. Real GDP னா என்ன அப்படின்னா, calculating the GDP in the constant prices or base year prices. This constant prices is chosen
and you are choosing 1 year as base year and the base yearல இருக்கிற price நீங்க constant price இல்ல base year price அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க and based on that you are calculating the real GDP. ஸோ இந்த பேஸ் இயர் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் இயர் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஸோ ரேண்டமாக ஏதாவது ஒரு இயரை பேஸ் இயரை அப்படியே சூஸ் பண்ணிட மாட்டாங்க. பேஸ் இயரை சூஸ் பண்ணுறப்போ they will make sure that that year was a stable year, that year had a normal monsoon. ஸோ மான்சூன் நார்மலாக இருந்திருக்கணும், இயரும் ஸ்டேபிள் இயராக இருந்திருக்கணும், பெரிய ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் எதுவும் இருந்திருக்கக்கூடாது, அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் வந்து நார்மலாக இருந்திருக்கணும், பெரிய ஸ்டாக் மார்க்கெட் சேஞ்சஸ் ஆர் ஷாக்ஸோ இல்லை மேக்ரோ எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டிஸோ ஹை இன்ஃப்ளேஷன்ஸோ இல்லை பெரிய ஏதாவது ஸ்ட்ரக்சுரல் ரிஃபார்ம்ஸ். இப்போ கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்ட்ரக்சுரல் ரிஃபார்ம்ஸ் பண்ணுவாங்க, பெரிய பெரிய ரிஃபார்ம்ஸ்லாம் எக்கானமியில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இப்போ எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்களே 91ல். ஸோ அந்த மாதிரியான பெரிய பெரிய ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணி ஒரு ஷாக் வந்துருக்கூடாது. இப்போ 2016 டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க, தட் வாஸ் அ ஷாக். 2020 பேண்டமிக் வாஸ் அ ஷாக். ஸோ இந்த மாதிரி எதுவும் ஷாக்கிங்காக எதுவுமே இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாக அதாவது ஸ்டேபிளாக வித்தவுட் எனி அனாமலிஸ் இருக்கிற ஒரு இயரை பேஸ் இயராக எடுப்பாங்க. ஸோ அப்படி நம்ம 2011 தான் இப்போ ஜிடிபி கால்குலேஷனில் பேஸ் இயராக வச்சிருக்கோம். ஸோ ஜிடிபி இஸ் கால்குலேட்டட் பை நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் லைக் வி ஆல்ரெடி சா அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கீழே இருக்கிற என்எஸ்ஓ வந்து 2011 தான் பேஸ் இயர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ன சிஎஸ்ஓ என்ன, அதாவது யுனைடெட் நேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா there is something called United Nations System of Accounts. அதை பற்றி நான் போன வீடியோலேயே பார்த்தோம். ஸோ யூஎன் என்ன சொல்கிறாங்க, எவ்ரி 5 year வந்து நீங்கள் பேஸ் இயரை சேஞ்ச் பண்ணணும். ஸோ எவ்ரி 5 year பேஸ் இயரை சேஞ்ச் பண்ணால் தான் நமக்கு ரியல் ஜிடிபி கால்குலேஷன்ஸ் வந்து அக்யூரேட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம 2015 தான் வந்து வி சோஸ் 2011 ஆஸ் பேஸ் இயர். 2015க்கு முன்னாடி வரைக்கும் 2004 தான் பேஸ் இயராக இருந்துச்சு. 2015 தான் 2011 வந்து நம்ம பேஸ் இயர் ஆக்கணும். ஸோ நவ் வி ஆர் கமிங் டு ஜிடிபி டிஃப்ளேட்டர். ஸோ ஜிடிபி டிஃப்ளேட்டர் இஸ் ஈக்குவல் டு nominal GDP by real GDP. So nominal GDP by real GDP. So GDP deflator அது வந்து நீங்க பர்சன்டேஜ்ல கால்குலேட் பண்ணலாம் இல்ல ரேஷியோவாவும் கால்குலேட் பண்ணலாம். நான் இங்க ரேஷியோவா போட்டிருக்கேன், பர்சன்டேஜ்ல கால்குலேட் பண்ணா into 100 அப்படின்னு போட்டுப்பாங்க. ஸோ நாமினல் ஜிடிபி, ஸோ நாமினல் ஜிடிபி வந்து கேபிட்டல் போடுவோம், ரியல் ஜிடிபி வந்து ஸ்மால் எழுதுவோம் பொதுவாக. ஸோ அதனால தான் வந்து நான் ஸ்மால் ஜிடிபி அங்கே எழுதியிருக்கேன். ஸோ நாமினல் ஜிடிபி பை ரியல் ஜிடிபி. ஸோ வாட் இஸ் ஜிடிபி டிஃப்ளேட்டர் ஃபார் 2011? 100/100, ஸோ 1. ஸோ ப்ரைஸஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இங்க பாருங்க 150/100, ஸோ 1.5. பொருளோட விலைகள் 1.5 டைம்ஸ் அதிகமாக இருக்கா? ஸோ அதான் வந்து இது குறிக்குது. இப்போ இங்க பாருங்க 225/150. ஸோ 225/150 அகைன் இட் இஸ் 1.5 டைம்ஸ். ஸோ இங்க என்ன இருக்கு 400/200, இது வந்து 2 டைம்ஸ். ஸோ இங்க பேஸ் இயரை கம்பேர் பண்றப்போ டீயோட விலை 2 மடங்கு உயர்ந்திருக்கா 2020ல? ஸோ அதே மாதிரி அதான் 2 மடங்குன்னு காட்டுது. ஸோ பேஸ் இயரை கம்பேர் பண்ணுறப்போ டீயோட விலை 1.5 டைம்ஸ் அதிகமாக இருக்கா 2019ல? ஸோ 1.5. ஸோ இங்கேயும் வந்து 15 தான் இருக்கா, 1.5 டைம்ஸ் அதிகமாக இருக்கா? ஸோ அதான் இங்கே காட்டுது. ஸோ பேஸ் இயரில் 10. ஸோ ஜிடிபி டிஃப்ளேட்டர் இஸ் அ ரேஷியோ விச் இண்டிகேட்ஸ் இன் ஹவு மெனி டைம்ஸ் தி ப்ரைசஸ் ஆஃப் ரைசன். ஸோ பொருளோட விலைவாசி எத்தனை டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கு, எவ்வளோ ரேஷியோ அதிகமாக இருக்கு, ஸோ ப்ரைஸ் ரைசஸ் எக்கனாமியில் எந்த ரேஷியோக்கு நடந்திருக்கு அப்படின்னு மெஷர் பண்ணுற ஒரு இண்டிகேட்டர் தான் ஜிடிபி டிஃப்ளேட்டர். அப்போ எக்கனாமி ஆஸ் அ ஹோலில் பொருளோட விலைவாசி எத்தனை டைம்ஸ் உயர்ந்திருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம். இது பார்த்தாலே தெரியுமே, டீயோட விலை 10லேருந்து 15 இருக்குன்னா 1.5 போட்டுடலாமே, அதுங்க ஃபார்முலா அப்படின்னு கேட்பீங்க. இங்கே நம்ம ஒரு டீ எடுத்துக்கிட்டோம், ஒரு டீங்கிற ஒரே ஒரு கமாடிட்டி எடுத்துக்கிட்டோம், அது 10 தான் வித்துருக்குன்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக ஈஸியாக அதை வரைஞ்சோம். ஆனால் இன் ரியாலிட்டியில் எக்கனாமி இஸ் நாட் தட் சிம்பிள். So economy is something which is complicated. We are having crores and crores of commodities which is sold in crores and crores of quantity. So அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நாமினல் ஜிடிபி ரியல் ஜிடிபி கால்குலேட் பண்ணி ரேஷியோ எடுக்கிறப்போ எக்கனாமி ஆஸ் அ ஹோல் கோடிக்கணக்கான கமாடிட்டிஸோடைய ப்ரைஸ் ரைஸ் ஆன் ஆவரேஜ் ஆல் கூட்ஸ் அண்ட் ஆல் சர்வீசஸோடைய ப்ரைசஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எக்கனாமி ஆஸ் அ ஹோலில் ஆல் கூட்ஸ் அண்ட் ஆல் சர்வீசஸோட ப்ரைசஸ் எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பேஸ் இயரை கம்பேர் பண்ணுறப்போ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இண்டிகேட்டர் தான் GDP deflator. So GDP deflator shows or reflects the price rises which occur in economy as a whole completely. So நம்ம இன்ஃப்ளேஷன் சாப்டர்ல பார்க்குறப்போ CPI, WPI அப்படிலாம் பார்ப்போம், கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ CPI, WPIலாம் ஒரு பர்டிகுலர் பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸில் எவ்வளோ ப்ரைஸ் சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுது. பட் ஜிடிபி டிஃப்ளேட்டர் வந்து எக்கனாமி ஆஸ் அ ஹோலில் ப்ரைஸ் சேஞ்சஸ் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு மெஷர் பண்ணுது. ஸோ இதான் வந்து நாமினல் ஜிடிபி. So nominal GDP na calculating the GDP in the current year prices. Real GDP na calculating the GDP in the base year prices. Base year or constant prices.
புரிஞ்சுச்சா? பேஸ் இயர் ப்ரைசஸ் ஆர் கான்ஸ்டன்ட் ப்ரைசஸ்ல டி கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த டேபுலர் காலம் ரொம்ப முக்கியம் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் கான்செப்ட். So 2011 is the current base year for GDP calculation, and GDP calculation or base year changes. Soon we can expect a base year change. Government கூட அதை அனௌன்ஸ் பண்ணலாம். ஏன்னா 2015 அப்புறம் நம்ம பேஸ் இயரே மாற்றலை. So we can expect that. So I hope nominal GDP and real GDP is clear. ஸோ எக்கனாமியில் எங்கெங்கெல்லாம் வந்து நீங்கள் நாமினல் டு ரியல் அப்படின்னு மாறுதோ அங்கங்கெல்லாம் நீங்கள் இன்ஃப்ளேஷனை மைனஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நாமினல்னா நார்மலாக நம்ம கால்குலேட் பண்ணுறது, ரியல்னா வி ஆர் சப்ட்ராக்டிங் தி இம்பாக்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் கால்குலேட்டிங். அண்ட் திஸ் லாஜிக் அண்ட் திஸ் லா இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஜிடிபி கால்குலேஷன். ஸோ திஸ் லா இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஜிடிபி அப்படிங்கிறத தாண்டி நாமினல் ரியல் அப்படிங்கிற வேர்டு எங்கே பார்த்தாலும் திஸ் கான்செப்ட் இஸ் அப்ளிகபிள். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம கிராஸ்லேருந்து நெட்டு போகிறப்போ அதோட மீனிங் என்னன்னு பார்த்தோம். whenever there is a change from gross to net, it means that ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து கிராஸ்ல இருந்து நெட்டு அப்படின்னு மாறுதோ அதோட மீனிங் என்னன்னு பார்த்தோம், ஏதோ ஒன்றத்தை மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி நாமினல்ல இருந்து ரியல் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் மாறுதோ அப்போ நம்ம இன்ஃப்ளேஷனை ரிமூவ் பண்றோம் அப்படிங்கிறது தான் மீனிங். கிளியரா? ஸோ ரியல் ஜிடிபி இஸ் கால்குலேட்டட் இன் a way such that goods and services are evaluated at some constant set of prices. ஸோ ஆர் பேஸ் இயர் ப்ரைசஸ். ஸோ பேஸ் இயரில் பொருளோட விலைகள் என்னென்ன அப்படிங்கிறத வச்சு கால்குலேட் பண்ணுறது தான் ரியல் ஜிடிபி. நாமினல் ஜிடிபி ஆன் த அதர் ஹேண்ட் சிம்பிளி த வேல்யூ ஆஃப் ஜிடிபி அட் தி கரண்ட் ப்ரிவைலிங் ப்ரைசஸ். ஸோ கரண்ட் இயரில் பொருளோட விலை கால்குலேட் பண்ணால் நாமினல் ஜிடிபி. ஆனால் அதுவே பேஸ் இயரில் கான்ஸ்டன்ட் ப்ரைசஸ் போய் கால்குலேட் பண்ணால் ரியல் ஜிடிபி. யூ டேக்கிங் தி ப்ரைசஸ் அஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ப்ரைஸோட ரைஸ் வந்து ஜிடிபி வேல்யூவை ஆர்டிஃபிஷியலாக ப்ளோட் அப் பண்ணுது. அந்த ப்ரைஸ் ரைஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக ப்ளோட் அப் பண்ணுறதுனால ஜிடிபி வேல்யூ ப்ளோட் அப் ஆயிடுது. ஸோ அப்படி ஜிடிபி வேல்யூ ப்ளோட் அப் ஆகாமல் இருக்கணுமா ப்ரைஸை கான்ஸ்டன்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ அந்த கரண்ட் இயர் ப்ரைஸஸ் எடுத்துக்கிட்டா தான் அது மாறிட்டே இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட்டாக எடுத்துக்கிறதுக்கு நம்ம பேஸ் இயர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அதை வச்சு நம்ம ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறோம். த ரேஷியோ ஆஃப் நாமினல் ஜிடிபி டு ரியல் ஜிடிபி இஸ் நோன் அஸ் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரைசஸ், ஆல்சோ கால்ட் அஸ் ஜிடிபி டிஃப்ளேட்டர். ஸோ ஜிடிபி டிஃப்ளேட்டர் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ இண்டெக்ஸ் ஃபார் ப்ரைசஸ். எக்கனாமி ஆஸ் அ ஹோல்ல பொருளோட விலைகள் எவ்வளவு வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு குறிக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்ற ஒரு இண்டிகேட்டர் தான் ஜிடிபி டிஃப்ளேட்டர். ஜிடிபி டிஃப்ளேட்டர் மெஷர்ஸ் இன்ஃப்ளேஷன் இன் எக்கனாமி ஆஸ் அ ஹோல். வேறஸ் இன்ஃப்ளேஷன் சாப்டர்ல நம்ம படிக்கிற சிபிஏ அண்ட் டபிள்யூபிஏ வந்து இட் மெஷர்ஸ் இன்ஃப்ளேஷன் ஃபார் அ பர்டிகுலர் பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் தான். ஸோ டபிள்யூபிஏல ஒரு 690 குட்ஸ் தான், சிபிஏல ஒரு 480 குட்ஸ் தான். ஆனால் ஜிடிபி டிஃப்ளேட்டர் மெஷர் ஆல் தி குட்ஸ் இன் தி அண்ட் சர்வீசஸ் இன் தி எக்கானமி. ஸோ தட் இஸ் தி மேஜர் டிஃபரன்ஸ். GDP deflator is indicator of inflation in the entire economy. So GDP deflator is equal to nominal GDP by real GDP. So that is the formula. I hope the concepts are clear. So after GDP oda calculations la they made a lot of changes in the recent times. So 2015 la வந்து GDP calculations la ஒரு சில changes பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணி they brought in certain changes. So அந்த changes என்னென்ன அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்க போறோம். So we are having something called United Nations System of Accounts. So in the UN System of Accounts அப்படிங்கிறது 2008ல வந்து யுனைடெட் நேஷன் ரிலீஸ் பண்ண ஒரு அக்கௌண்டிங் சிஸ்டம். ஸோ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரியுடைய ஜிடிபியை வந்து நம்ம கால்குலேட் பண்றப்போ we need to incorporate certain things அப்படிங்கிறத they are highlighting. ஸோ ஒரு கண்ட்ரியோட ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறப்போ we need to incorporate certain things அப்படிங்கிறத சொன்ன ஒரு கைட்லைனிங் டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து இந்த யூஎன் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இந்த யூஎன் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் கொடுத்துருக்க ரெக்கமெண்டேஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஜிடிபியில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணோம். இப்போ இவங்க தான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஜிடிபியோட வேல்யூஸ் வந்து யூ ஹாவ் டு பி, அதாவது இந்த பேஸ் இயரோட வேல்யூ இருக்குல்ல, இந்த பேஸ் இயரோட வேல்யூ வந்து யூ ஷுட் பி சேஞ்சிங் ஃபார் எவ்ரி 5 years. ஸோ எவ்ரி 5 years வந்து நம்ம பேஸ் இயர் வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்ன கைட்லைன்ஸ் யாருது அப்படின்னா யூஎன் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம 2015ல ஜிடிபி கால்குலேஷன்ஸில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தேர் வாஸ் ஆல்சோ அ மெயின்ஸ் கொஸ்டின். ஸோ நம்ம வந்து இது வந்து எது மெயின்ஸ் கொஸ்டினாக வரும், ஏன்னா எது வேணால் வரலாம். நம்ம இது ப்ரிலிம்ஸ்க்காக பார்க்குறோம், ஃபவுண்டேஷன் பார்க்குறோம், ஆனால் எது வேணால் மெயின்ஸ் கொஸ்டினாக வரலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 2020ல யூபிஎஸ்சி மெயின்ஸில் 10 மார்க்காக வந்த கேள்வி இதுதான். வாட் ஆர் ஆல் தி சேஞ்சஸ் டன் இன் தி ஜிடிபி கால்குலேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் பேஸ் இயர் ஃப்ரம் 2004 to 2005. அதாவது நம்மளுடைய பேஸ் இயர் வந்து இத்தனை நாளாக வந்து என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் இயர் வந்து 2014 வரைக்கும். ஸோ ஜிடிபி வந்து 2011, 2012, 2013, 2014. ஸோ இப்படி எல்லா வருஷத்தோட ஜிடிபியும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி எல்லா வருஷத்தோட ஜிடிபியும் நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ நம்ம 2014 வரைக்கும் நம்ம பேஸ் இயராக வச்சிருந்தது எது அப்படின்னு பார்த்தா 2004.
ஸோ 2004 பேஸ் இயராக வச்சு தான் நம்ம 2011, 12, 13, 14 இந்த எல்லா வருஷமும் வந்து நம்ம ஜிடிபியை கால்குலேட் பண்ணியிருக்கோம், ரியல் ஜிடிபியை. ஸோ இதை தான் வந்து 2005 வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, எவ்ரி 5 இயர் பேஸ் இயர் மாற்றோம்ல, 2004 பேஸ் இயரை 2011-12 மாற்றுறாங்க. ஸோ 2015 நம்ம 2011 வந்து பேஸ் இயராக வச்சு ஜிடிபி கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்பயும் வந்து ஜிடிபியோட பேஸ் இயர் வந்து 2011-12 தான். ஸோ அதை வச்சு தான் வி ஆர் கால்குலேட்டிங். ஸோ 2011-12 வாஸ் அ பிரெட்டி ஸ்டேபிள் இயர். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து பேஸ் இயர் வந்து எவ்ரி 5 இயர் மாத்திரப்போ தான் ரியல் ஜிடிபியோட வேல்யூ அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வர சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படிங்கிற அந்த லாஜிக்ல தேவோட சேஞ்ச். ஸோ அப்போ 2014 வரைக்கும் ஜிடிபி வந்து 2004 பேஸ் இயரா வச்சு கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம். 15 நம்ம 11க்கு சேஞ்ச் ஆயிட்டோம். ஸோ திஸ் இஸ் தி வெரி இம்பார்ட்டன்ட் சேஞ்ச். இப்போ நீங்க இதுல தான் ஒரு அனாமலி வருது. ஸோ இந்த மாதிரி பேஸ் இயர் மாத்திட்டோம். இப்படி பேஸ் இயர் மாத்தின பிறகு இதான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் விச் வி பிராட். இப்படி பேஸ் இயர் மாத்தின பிறகு வர பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களால வந்து 2016 இருக்கிற ஜிடிபி வேல்யூவையும் 2014 அண்ட் 2013 இந்த ஜிடிபி வேல்யூ கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னா யூ கான்ட் கம்பேர். ஸோ நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. ஏன் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னா வி ஆர் ஹேவிங் 2 டிஃப்ரெண்ட் பேஸ் இயர்ஸ். ஸோ இதோட பேஸ் இயர் வேற, இதோட பேஸ் இயர் வேற. ஸோ ரெண்டுத்தோட பேஸ் இயர்ஸும் வேற வேறையா இருக்கிறதுனால ஜிடிபி வேல்யூ கேனாட் பி கம்பேர்ட் அப்படிங்கிற இந்த இஷ்யூ வருது. ஸோ இந்த அனாமலியை சால்வ் பண்றதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்பப்பெல்லாம் பேஸ் இயர் மாத்துறாங்களோ அப்போல்லாம் அந்த பேஸ் இயர் சேஞ்ச் பண்ணி இப்போ 2015 சேஞ்ச் பண்ணாங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ல வந்து ஜிடிபி பேக் சீரிஸ் டேட்டா அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜிடிபி பேக் சீரிஸ் டேட்டானா என்ன அப்படின்னா, 2014 வரைக்கும் நம்ம 2004 ஜிடிபி வச்சு கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ 2015 நம்ம பேஸ் இயரை மாத்திட்டோம். ஆனால் 2015, 16, 17, 18 இந்த மாதிரியான ஜிடிபி வேல்யூ வந்து நம்ம 14, 13, 12, 11 பண்ண முடியாது. ஏன்னா இது வேற பேஸ் இயர்ல பண்ணியிருக்கோம், இது வேற பேஸ் இயர்ல பண்ணியிருக்கோம். ஸோ பேஸ் இயர் மாறுச்சுன்னா ஜிடிபியோட வேல்யூவே மாறும்ல. பேஸ் இயர்ல பொருளோட விலைகள் என்னவா இருந்திருக்கோ அதை வச்சுதான் வந்து நம்ம வந்து அந்த வருஷத்துக்கான ஜிடிபியை கால்குலேட் பண்றோம். அப்போ பேஸ் இயர்ல பொருளோட விலை 10னா ஜிடிபியோட வேல்யூ 100ன்னு இருக்கும். அது 15 ஆயிடுச்சுன்னா ஜிடிபியோட வேல்யூ 180 ஆயிடும்ல. ஸோ அப்போ பேஸ் இயரோட பிரைஸ் டிட்டர்மைன்ஸ் தி வேல்யூ ஆஃப் ரியல் ஜிடிபி. ஸோ அப்போ இதை கம்பேர் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்க, எப்பப்பெல்லாம் வந்து ஜிடிபியோட பேஸ் இயர் மாத்திரமோ அப்போ ஒரு 1 or 2 இயர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா வருஷத்தோட ஜிடிபியும் ரீகால்குலேட் பண்ணுவாங்க. 2011 பேஸ் இயரா ஃபிக்ஸ் பண்ணி 2014, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4 அப்படின்னு ஜிடிபி வேல்யூடைய பேக்ல இருக்கிற பழைய இயர்ஸோடைய டேட்டா எல்லாத்தையுமே அவங்க ரீகால்குலேட் பண்ணி 2011 பிரைசஸ்லயே அந்தந்த வருஷத்துல வித்த குவான்டிட்டியை வச்சுக்கிட்டு 2011 என்ன பிரைசஸா இருந்ததோ அந்த பிரைசஸை வச்சுக்கிட்டு என்டையர் ஜிடிபி டேட்டாவும் திரும்ப கால்குலேட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் பேக் சீரிஸ் டேட்டா. ஸோ they will recalculate all the old data with the previous base year and they will release a new data based on the new base year. So இதுக்கு பேர் தான் பேக் சீரிஸ் டேட்டா. ஸோ ஜிடிபி கால்குலேஷன்ல இந்த பேக் சீரிஸ் டேட்டா வந்து ரிலீஸ் ஆகிறப்போ தான் வந்து 2018 ஒரு இஷ்யூ வந்துச்சு. என்ன வந்துச்சு அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து 2018 பேக் சீரிஸ் டேட்டா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணப்போ, அதாவது என்எஸ்ஓ ரிலீஸ் பண்றப்போ என்ன ஆயிடுச்சு, அதுல வந்து ஒரு சில இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பேக் சீரிஸ் டேட்டா வந்து வித்ரா பண்ணி அப்புறம் நீத்தி ஆயோகோட கொலாபரேஷன் பண்ணி என்எஸ்ஓ நீத்தி ஆயோகம் சேர்ந்து ஒரு பேக் சீரிஸ் டேட்டாவை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ நீத்தி ஆயோக் வந்து ஜிடிபியோட கால்குலேஷன்ல ஏன் தலையிடுது, ஏன் பேக் சீரிஸ் டேட்டாவை ரிலீஸ் பண்ணிட்டு வித்ரா பண்ணாங்க, அப்போ ஜிடிபி கால்குலேஷன்ஸ்ல கவர்மெண்ட் ஏதோ ஆல்டர் பண்றாங்களா, நம்பர்ஸ் வந்து அதிகப்படுத்துறதுக்காக ஏதாவது ஃபேக் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி அலிகேஷன்ஸ்லாம் நிறைய 2018 வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க 2018 அப்புறமா ஜிடிபி வந்து இவங்க ஃபாலோ பண்ற மெத்தட்ஸ்ல வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லை அண்ட் என்எஸ்ஓ சொன்ன அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாம நீத்தி ஆயோக் மாதிரியான ஒரு பாடியோட கைட்லைன்ஸை ஃபாலோ பண்றாங்க. ஸோ என்எஸ்ஓ இஸ் தி ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாடி, பட் நீத்தி ஆயோக் இஸ் அ பிரிட்டி அட்வைசரி பாடி. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம அதோட இதை யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற இஷ்யூஸ்லாம் நிறைய வந்துச்சு. ஸோ நமக்கு என்ன அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த பேக் சீரிஸ் டேட்டா பத்தி அப்போ பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போதுலேருந்து அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் பேக் சீரிஸ்லேருந்து இன்னும் கொஸ்டினே வரல. ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் தி பேக் சீரிஸ் டேட்டா கொஸ்டின் ஃப்ரம் தட் நவ். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, லைக் ரீசெண்டாக வந்து ஜிடிபி கால்குலேஷன்ஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ நிறைய கிரிட்டிசிசம்ஸ் இருக்கு. ஸோ ப்ராப்ளம்ஸ் இன் தி கரண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஜிடிபி கால்குலேஷன் அப்படின்னு சொல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து 3 எடிட்டோரியல் சீரிஸ் வந்துச்சு. உதித் மிஸ்ரா அப்படிங்கிறோட எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிளைன்ல எக்கனாமிக்ஸ் எக்ஸ்பிளைன்ட் அப்படிங்கிற அந்த டாபிக்ல வந்து அவர் எழுதியிருப்பாரு. ஸோ அந்த சீரிஸ் வச்சு அந்த எடிட்டோரியல்ஸ் எடுத்து நான் கூட டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். நீங்க என்ன பண்ணுங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல முடிஞ்சா அந்த ப்ராப்ளம்ஸ் இன் ஜிடிபி கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த ஆர்டிகல்ஸ் எடுத்து பாருங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி பேக் சீரிஸ் டேட்டா அப்படிங்கிற அந்த கான்செப்ட். வாட் இஸ் பேக் சீரிஸ் டேட்டா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும்.
ஸோ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் தே டிட் இன் 2015 என்ன, they changed the base year from 2004 to 2011. ரெண்டாவது சேஞ்ச் என்ன பண்ணாங்க, ரீப்ளேசிங் தி ஃபேக்டர் காஸ்ட் வித் மார்க்கெட் ப்ரைஸ். அதாவது ஜிடிபி வந்து இத்தனை நாளாக நம்ம ஃபேக்டர் காஸ்ட்டில் கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபேக்டர் காஸ்ட்டில் கால்குலேட் பண்ணாமல் மார்க்கெட் ப்ரைஸில் கால்குலேட் பண்ணுறோம். அண்ட் ஜிவிஏல கால்குலேட் பண்ணுறப்போ பேசிக் ப்ரைஸஸில் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அடுத்த சேஞ்ச் என்ன பண்ணோம், ஸோ ஜிடிபி இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வெறும் ஃபேக்டர் காஸ்ட்டில் கால்குலேட் பண்ணிட்டு இருந்ததை இனிமேல் வந்து நம்ம மார்க்கெட் ப்ரைஸ்லையும் பேசிக் ப்ரைஸில் தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்போ அதோட பழைய பேர் வந்து சிஎஸ்ஓ, இப்போ என்எஸ்ஓன்னு பேர் மாறிடுச்சு, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ சிஎஸ்ஓ வில் மெஷர் ஜிடிபி பை கிராஸ் வேல்யூ ஆடட் மெத்தட். ஸோ கிராஸ் வேல்யூ ஆடட் மெத்தட்ல ஜிடிபியை வந்து பேசிக் ப்ரைஸஸ்ல தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஃபேக்டர் காஸ்ட். இதான் வந்து ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ ஜிடிபியை வந்து ரெண்டு மெத்தட்ல பண்றாங்க. த இண்டஸ்ட்ரி வைஸ் எஸ்டிமேட்டட் வில் பி பிரசன்டட் as gross value added at basic prices, while GDP at market prices will be simply referred as GDP. So அப்ப கவர்மெண்ட் வந்து என்னென்ன ரிலீஸ் பண்றாங்க, GDP at market prices, GVA at basic prices. So GDP and market prisesல தான் நார்மலா GDP வந்து மெஷர் பண்ண போறாங்க. So நார்மலா சிம்பிளி GDP at market prices தான் GDP. நம்ம இப்போ GDPன்னு சொல்றோம்ல, அதோட மீனிங் என்ன அப்படின்னா GDP at market prices தான். ஸோ மார்க்கெட் ப்ரைசஸ் தான் பண்ண போறாங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்ஸ்ல ஓல்டு அப்டேட் ஆகாத மெட்டீரியல்ஸ்ல பேசிக் ப்ரைசஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா, சாரி ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 15ல அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இனிமேல் நம்ம ஜிடிபி அப்படின்னு சொன்னா ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைசஸ் தான், ஃபேக்டர் காஸ்ட் கிடையாது. ஓல்டு புக்ஸ்ல அப்டேட் ஆகாம இருக்கலாம். சரியா? அதே மாதிரி இண்டஸ்ட்ரி வைஸ் டேட்டா, அக்ரிகல்ச்சரல் செக்டரோட கான்ட்ரிபியூஷன் என்ன, இண்டஸ்ட்ரியல் செக்டரோட கான்ட்ரிபியூஷன் என்ன, சர்வீசஸோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு செக்டர் வைஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்மளால ப்ராடக்ட் மெத்தட்லயோ இன்கம் மெத்தட்லயோ கண்டுபிடிக்க முடியாது. இன்கம் மெத்தட் ப்ராடக்ட் மெத்தட் வச்சுக்கிட்டு நம்ம எந்தெந்த செக்டர் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ப்ராடக்ட் மெத்தட்ல நம்ம என்ன பண்றோம், வெறும் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட வேல்யூஸ் தான் எடுக்கிறோம். ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட வேல்யூஸ் எடுக்கிறோம்னா மக்கள் கன்சியூம் பண்ற இடத்துல என்ன கூட்ஸ் வித்துருக்கோ அதுதான் எடுப்போம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம இன்டர்மீடியரி கூட்ஸான இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல வரதை விட்டுருவோம். ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்றாங்க, செக்டர் வைஸ் கால்குலேஷனுக்கு ஜிவிஏ மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. ஜிவிஏ மெத்தட் ஆல்ரெடி வந்து பார்ட் 1 நேஷனல் ஸ்டார்ட் ஐ திங்க் ஸோ இந்த நம்ம வந்து இதை வந்து 13th வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். செஷன் 13 போய் பாருங்க. அதில் வந்து we have discussed about the GVA method. ஸோ ஜிடிபி வந்து will be called ஜிடிபி அப்படின்னு நம்ம சொன்னால் ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸஸ் தான் குறிக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரி வைஸ் டேட்டாவை ஜிவிஏ அட் பேசிக் ப்ரைஸஸ்ல ரெண்டு டேட்டாவை தான் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க கவர்மெண்ட் வந்து ஜிடிபி வேல்யூலாம் ரிலீஸ் பண்றாங்கன்னா அது ரெண்டு கிராஃப் இருக்கும். இப்படி ஒரு கிராஃப் இருக்கும், இப்படி ஒரு கிராஃப் இருக்கும். ஒன்று வந்து ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸஸோட கிராஃப், இன்னொன்று ஜிவிஏ அட் பேசிக் ப்ரைஸஸோட கிராஃப். அப்படின்னு தான் வந்து நீங்க எக்கனாமிக் சர்வேல பார்த்தாலும் பார்க்கலாம். ஸோ அப்போ ஜிடிபி வேல்யூ வில் பி ரிலீஸ் இன் போத் தி வே. ஸோ ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன, மார்க்கெட் ப்ரைஸ்னா என்ன, பேசிக் ப்ரைஸ்னா என்ன, அதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஸோ 14th வீடியோவில் போய் அதை பாருங்க. இஃப் யூ ஆர் நாட் ஹேவிங் கிளாரிட்டி இந்த ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன, பேசிக் ப்ரைஸ்னா என்ன, மார்க்கெட் ப்ரைஸ்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா go and see the previous video where we would have discussed in detail. ஸோ இந்த வீடியோ சீரீஸை வந்து நீங்கள் ஆர்டராக பார்த்தா இட்ஸ் பெட்டர் அதர் தென் சீயிங் இட் ஃப்ரம் மிடில். ஸோ மூணாவது முக்கியமான சேஞ்ச் என்ன பண்ணாங்க அப்படின்னா வைடனிங் தி டேட்டா. ஸோ இப்போ நம்ம ஒரு கிளாஸோட ஆவரேஜை வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ கிளாஸோட ஆவரேஜை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆவரேஜ் ஏஜை வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஒரு கிளாஸில் இருக்கிற பீப்புளோட ஆவரேஜ் ஏஜை விட ஆவரேஜ் மார்க்கை கால்குலேட் பண்ணுறோம்னு வச்சுக்கலாமே. நான் என்ன பண்ணுறேன், என்னோட கிளாஸில் 60 பேர் இருக்காங்க. நான் வந்து ஃப்ரண்ட் பெஞ்ச் ரோவில் இருக்கிற ஒரு 2 ரோ மட்டும் எடுத்துக்கிட்டு, மொத்தம் நமக்கு வந்து 6 ரோ இருக்குது கிளாஸில், 60 பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்க 2 ரோ மட்டும் எடுத்துகிட்டு அவங்களோட மார்க்கை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ஜிடிபி கால்குலேட் பண்ணுறோம். ஒரு 10-20 பேரோட டேட்டா மட்டும். ஸோ 20 பேரோட டேட்டா மட்டும் வச்சுட்டு நம்ம ஜிடிபி கால்குலேட் பண்ணால் will it be accurate? No. ஸோ ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், ரெண்டாவதா ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறப்போ வெறும் 20ஓட டேட்டா தான் கால்குலேட் பண்ணுறேன். ரெண்டாவதா நான் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறப்போ கிளாஸில் இருக்கிற 40 பேரோட டேட்டாவை எடுத்து கால்குலேட் பண்ணுறேன். மூணாவது வாட்டி நான் கால்குலேட் பண்ணுறப்போ 60 பேரோட டேட்டா எடுத்து கால்குலேட் பண்ணுறேன். ஸோ அப்போ எது வந்து மோஸ்ட் அக்யூரேட் வேல்யூவாக இருக்கும், எது மோஸ்ட் அக்யூரேட் வேல்யூவாக இருக்கும் அப்படின்னா the more the sample size I take the more accurate the data is. நான் எவ்வளோ நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணுறனோ அவ்வளோ அக்யூரேட்டாக டேட்டா இருக்கும். நான் வெறும் 10 பேரோட டேட்டா மட்டும் எடுத்துட்டு ஆவரேஜ் எடுத்தால் அது அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்காது. ஆனால் ஒரு 40 பேர் எடுத்து பார்க்குறப்போ that will be more accurate than the 10 people. ஸோ ஜிடிபி கால்குலேஷன்ஸில் இந்தியாவில் இருக்கிற ப்ரொடக்ஷன்ஸை நம்ம மெஷர் பண்ணுறப்போ ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம மெஷர் பண்ணுறோம் ப்ராடக்ட் மெத்தடில் அப்படின்னா இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கிற எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணி போட முடியுமா? முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க, என்எஸ்ஓ வந்து சாம்பிள் சர்வேவை தான் பயன்படுத்துகிறாங்க. அவங்க சாம்பிள் சர்வே நடத்துவாங்க. சாம்பிள் சர்வேனா என்ன அப்படின்னா ஒரே இந்தியன் எக்கனாமியை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி சாம்பிள். நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரீஸும் எடுக்க முடியாது. ஸோ இண்டஸ்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு 1 லட்சம் இண்டஸ்ட்ரீஸ். நம்ம கிட்ட வந்து 1 கோடி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கலாம் இந்தியாவில். ஆனால் ஒரு 1 லட்சம் இண்டஸ்ட்ரீஸை தான் நம்ம எடுத்துக்கிறோம்.
அது இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி டைவர்சிஃபைடா எடுத்துக்கிட்டு அதோட டேட்டாவை பேஸ் லைனா வச்சுக்கிட்டு நம்ம அதை மட்டும் மெஷர் பண்ணி ஜிடிபியை கால்குலேட் பண்ணி 1,00,000 அப்படியே வந்து நம்ம 1 கோடிக்கு எக்ஸ்ட்ரோபுலேட் பண்ணி இந்தியா ஃபுல்லா நம்ம பண்ணுவோம். ஸோ இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட். சாம்பிள் சர்வேல ஒரு குட்டி சாம்பிள் எடுத்து அதை வச்சு ஜிடிபியை கால்குலேட் பண்ணிட்டு அதை வந்து எக்கனாமி ஆஸ் ஹோலா வந்து எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஒரு ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படி பண்றப்போ சாம்பிள் சர்வேவை தான் அவங்க பயன்படுத்துறாங்க. ஏன்னா எக்கனாமி ஆஸ் ஹோல் போயிட்டு பயன்படுத்த முடியாது. ஒரு சாம்பிள் மட்டும் தான். கடையில் போயிட்டு நீங்க பொக்கடா வாங்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், சாம்பிள் சாப்பிட்டு பார்ப்போம். அப்படி ஒரு சாம்பிள் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தால் அதை ஃபுல்லாக வாங்குறோம். அந்த மாதிரி ஒரு சாம்பிள் மட்டும் எடுத்து அதோட டேட்டா மட்டும் எடுத்து ஜிடிபியை கால்குலேட் பண்ணி அதை எக்கனாமி ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் டேட்டா வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு என்எஸ்எஸ்ஓ பண்ணிட்டு இருக்கிற, ஸோ என்எஸ்எஸ்ஓ அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் என்எஸ்ஓ கீழே வருது. ஸோ இந்த என்எஸ்எஸ்ஓ அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆனுவல் சர்வே பண்ணுவாங்க. இந்த ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோட டேட்டாவில் மொத்தம் 2,00,000 இண்டஸ்ட்ரீஸ் வரும். இந்த 2,00,000 இண்டஸ்ட்ரீஸோட டேட்டாவை வந்து ஒரு சாம்பிள் சர்வேவா எடுப்பாங்க. ஸோ இந்த ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்எஸ்ஓ வந்து ஜிடிபி கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2015 நம்ம என்ன பண்றோம், இண்டஸ்ட்ரியல் டேட்டாவை எடுக்கிறதுக்கு MCA 21 டேட்டா பேஸை யூஸ் பண்றோம். ஸோ MCA 21 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் 21. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரீஸும் கவர்மெண்ட் கிட்ட ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் போது அவங்க வந்து அவங்களுடைய ஆனுவல் ப்ரொடக்ஷன்ஸ் என்ன, எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்க, எவ்வளோ ஸ்டாக்ஸ் வித்திருக்கு, எவ்வளோ ஸ்டாக் விற்காம இருக்கு, இந்த மாதிரியான ப்ரொடக்ஷன் டேட்டா எல்லாத்தையும் MCA 21 டேட்டா பேஸில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தி ரெஜிஸ்டர்டு ஃபேக்ட்ரிஸ் எல்லாருமே they'll be updating data. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு டேட்டா இருக்கு. ஸோ இப்படி 2 லட்சம் இண்டஸ்ட்ரீஸோட டேட்டா மட்டும் எடுத்துக்காம ஒரு MCA 21 டேட்டா பேஸ் எடுக்கிறப்போ நமக்கு வைடு டேட்டா கிடைக்குது. ஸோ மோர் அக்யூரேட் தி வேல்யூ. ஸோ இந்த மாதிரி வந்து அக்யூரசிக்காக they have done this particular change. ஸோ இப்படி பண்ணுறப்போ we widen the data pool and we got the more data. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் வந்து 2015 ஜிடிபி கால்குலேஷன்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ். ஸோ பேஸ் இயரை 2004 to 5 மாற்றினாங்க. அதில் வந்து பேக் சீரிஸ் டேட்டாவில் இஷ்யூ வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட்டில் தான் முன்னாடி கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம் 14 வரைக்கும். அதை நம்ம ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு மாற்றிருக்கோம். அப்புறமா வந்து GVA மெத்தடில் ஜிடிபியை வந்து நம்ம பேசிக் ப்ரைஸில் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபேக்டர் காஸ்ட், பேசிக் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ்க்கு என்ன வித்தியாசம்? வெறும் வந்து ப்ரொடக்ஷன் டேக்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் சப்சிடியை மட்டும் நீங்கள் ஃபேக்டர் காஸ்ட்குள்ளே ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா வரது தான் பேசிக் ப்ரைஸ். ஸோ அப்புறம் ப்ராடக்ட் டேக்ஸ், பேசிக் ப்ரைஸ்லேருந்து நீங்கள் ப்ராடக்ட் டேக்ஸையும் ப்ராடக்ட் சப்சிடியும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணால் வரதா மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ முன்னாடி வந்து நம்ம டேரெக்டாக பண்ணோம், ஃபேக்டர் காஸ்ட்லேருந்து வெறும் ப்ராடக்ட் டேக்ஸும் ப்ராடக்ட் சப்சிடியை மட்டும் நம்ம ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் ப்ரைஸுக்கு வந்துடுவோம். இப்போ என்ன பண்ணுறோம், ப்ரொடக்ஷன் டேக்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் சப்சிடி, அதாவது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ப்ரொடக்ஷன் அப்போ கொடுக்குற அதையும் நம்ம ஃபேக்டர் இன் பண்ணி நம்ம பேசிக் ப்ரைஸஸ் எடுப்போம். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், யூல் கெட் அ ஐடியா. ஸோ கிளியரா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ஜிடிபி கால்குலேஷன்ஸில் பண்ண சேஞ்சஸ். அண்டு மெயின்ஸில் கேட்டாச்சு, ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் MCA 21 டேட்டா பேஸ்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் போய் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம்ஸ் இன் ஜிடிபி கால்குலேஷன். ஸோ ஜிடிபி கால்குலேஷன்ஸ் வந்து கரெக்டான ஒரு மெத்தட் தானா, நம்ம ஜிடிபி இத்தனை நாளாக கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிறோமே, இஸ் இட் அ ஃபுல் ப்ரூஃப் மெத்தட் ஆர் கேன் வி கண்டினியூ வித் தட் கரண்ட் வே ஆஃப் கால்குலேட்டிங் தி ஜிடிபி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மெத்தடே ஓகேவா அப்படின்னு பார்த்தா அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய மெஷர்மெண்ட், அதாவது ஜிடிபியில் இருக்க இஷ்யூஸ் என்ன அப்படின்னா ஜிடிபியோடைய மெஷர்மெண்ட்ஸில் ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. அது வந்து ஒரு செட் ஆஃப் கிரிட்டிசிசம். அதை தாண்டி என்ன கிரிட்டிசிசம் சொல்கிறாங்க அப்படின்னா ஜிடிபி ஆஸ் அன் ஐடியாலே கிரிட்டிசிசம் சொல்கிறாங்க. நம்ம ஒரு நாட்டுடைய டெவலப்மெண்ட்டை வெறும் உற்பத்தி மட்டும் வச்சு மெஷர் பண்ணலாமா? ஸோ ஜஸ்ட் ப்ரொடக்ஷனோட வேல்யூவோட டோட்டல் மட்டும் எடுத்துக்கிட்டு அதுதான் கண்ட்ரியை வந்து விட வேல்யூ அப்படின்னு சொல்லிக்கலாமா அப்படிங்கிற இந்த கொஸ்டின்ஸையும் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ கிரிட்டிசிசம் 2 டைப்பில் வருது. ஒன்று வந்து ஜிடிபி ஹவு வி ஆர் மெஷரிங் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூ மட்டுமே நம்ம ஒரு இண்டிகேட்டராக வச்சு பண்ணலாமா அப்படிங்கிறதையும் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சரல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட்ஸில் என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது பார்ப்போம். அக்ரிகல்ச்சர் இஸ் சப்சிஸ்டன்சி, இது வந்து ஜென்ரிக் தான், இதுக்கு வந்து எது எக்ஸ்பிளேஷன்லாம் தேவையில்லை, குயிக்காக பார்த்தலாம். ஸோ அக்ரிகல்ச்சர் இஸ் சப்சிஸ்டன்ஸ். ஸோ நிறைய வந்து ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸ் அவங்க மார்க்கெட்கே கொண்டு வரதில்லை. ஸோ அவங்க மார்க்கெட்கே கொண்டு வராததுனால அவங்களே வந்து செல்ஃப் கன்சம்ஷனுக்கே நிறைய கூட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சரல் சப்சிஸ்டன்ஸ் லெவலில் இருக்கும்போது அது வந்து இட் மைட் நாட் கிவ் தி ரியல் ப்ரொடக்ஷன் வேல்யூ ஆஃப் அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட் வந்து நான் அவைலபிலிட்டி ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு என்டர்பிரைசஸ் அண்ட் அன்ஆர்கனைஸ் செக்டர். ஸோ இந்த ஹவுஸ் ஹோல்டு என்டர்பிரைசஸ் இருக்காங்களே, ஸோ நிறைய ஹவுஸ் ஹோல்டு என்டர்பிரைசஸ் அண்ட் அன்ஆர்கனைஸ் செக்டர்லாம் சிறு குறு தொழில்கள் பண்ணுறவங்களாம் அவங்க பண்ணுற ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே அன்ஆர்கனைஸ்டாக போயிடுது. நம்ம MCA 21 டேட்டா பேஸ் எடுத்தால் திரும்ப ஃபார்மல் செக்டர் தான் எடுக்கணும். ஸோ அப்போது ஒரு இந்தியாவில் வந்து ஃபார்மல் செக்டர் ஆர்கனைஸ் செக்டரை விட அன்ஆர்கனைஸ் செக்டர் தான் ஜாஸ்தி.
ஸோ அப்படிப்பட்ட அவ்வளோ பெரிய ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டருடைய டேட்டாவை நம்ம எடுத்துக்காமலே ஜிடிபியை கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ரிவாலன்ஸ் ஆஃப் பேரலல் எக்கனாமி ஆர் பிளாக் எக்கனாமி. ஸோ கருப்பு பணம், ஸோ இந்தியாவில் வந்து கருப்பு பணம் வச்சிருக்கிறது ஜாஸ்தி. கருப்பு பணம்னா என்ன? கவர்மெண்ட்டுக்கு நான் டேக்ஸ் கட்ட விரும்பலை, நான் சம்பாதிச்ச பணத்துலேருந்து டேக்ஸ் கட்ட விரும்பாத போது நம்ம அது கணக்கு காட்டிட்டா அதுக்கு டேக்ஸ் கட்டணும். ஸோ கணக்கு காட்டாமல் வச்சா டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு டேக்ஸ் கட்டாமல் ஒழிச்சு வைக்கிற பணத்தை கருப்பு பணம்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா கிரைம் மூலமாக சம்பாதிச்ச பணம். நீங்கள் ஒரு கிரைமை கமிட் பண்ணி அந்த கிரைம் மூலமாக ஒரு கள்ளக்கடத்தல், ஒரு போதைப் பொருள் கடத்தல், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியை செஞ்சு அது மூலமாக பணம் சம்பாதிச்சிருக்கீங்க. ஸோ அப்போ அந்த பணத்தை ஒழிச்சு வைக்கணும்னு நினைப்பீங்க. ஏன்னா அந்த பணம் வெளியே வந்துருச்சுன்னா அந்த கிரைமும் வெளியே வந்துடும். பணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்குறப்போ கிரைமும் வெளியே வந்துடும். ஸோ அப்படி நம்ம டாக்ஸஸ்லேருந்து எவேட் பண்ணுறதுக்காகவும் அதே மாதிரி கிரைமை ஹைட் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம most of the time we will be hiding, people will be hiding the money and that is called as black money. நம்மன்னு சொல்கிறேன், ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ people வந்து generally they hide money from taxes and people they hide money which they earned from a crime. ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் கருப்பு பணம் உருவாகுது. ஸோ இப்படி கவர்மெண்டோட கணக்குக்கே தெரியாமல் கருப்பு பணம் மூலமாக ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. அது எதுவுமே வந்து ஃபார்மல் ஜிடிபி கால்குலேஷனில் எடுத்துக்கிறது இல்லை. அப்போது நமக்கே தெரியாமல் ஒரு கருப்பு ஜிடிபி ஒன்று இருக்குது. ஸோ விச் வி டோன்ட் நோ. கருப்பு சந்தை இருக்கு, அதில் நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே தெரியல, ஜிடிபி கால்குலேஷன்ஸ்லேயே வரல. அதான் இருக்க பிரச்சனை. அண்ட் ஜிடிபி இஸ் நாட் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி. இப்போ ஜிடிபி வந்து வளர்ச்சிக்கான ஒரு டூலாக நம்ம இப்போ இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக கால்குலேஷனில் இந்த எரர்ஸை பார்க்குறோம். இப்போ இந்த 4th பாயிண்ட்டுக்கு வரும். ஃபர்ஸ்ட் கால்குலேஷனில் இருக்க எரர்ஸ் எல்லாம் முடிச்சிடலாம். NSSO uses sample survey which is not true reflection. ஸோ NSSO பயன்படுத்துகிற சாம்பிள் சர்வே உண்மையவே எக்கனாமியை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுதா, எக்கனாமியை தான் குறிக்குதா, அவங்க இன்ஃபார்மல் செக்டர்ஸோடைய டேட்டாவை எடுத்துக்கிறாங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம உண்மையான எக்கனாமியோட தன்மையை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் சாம்பிள் சர்வே பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிற அந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டேட் லெவல்ஸில் ஜிஎஸ்டிபி டேட்டா வந்து இன்அடிக்குவேட்டாக இருக்கு. ஸோ நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நேஷனல் லெவலில் NSO அவங்களுடைய டேட்டாவையும் அக்கௌண்டிங்கும் சரியாக வச்சுக்கிறாங்க. ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒழுங்கான டேட்டா மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்களா, அக்கௌண்டிங்ஸ் ஒழுங்காக வச்சுக்கிறாங்களா, அந்த டேட்டா ரிலையபிலிட்டி எந்த லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த கொஸ்டின்ஸ் வருது. நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டிஸ் ஆர் நாட் அக்கௌண்டட். ஸோ நெகட்டிவ் விளைவுகள் வந்து நம்ம கணக்கு எடுத்துக்கிறது இல்லை. ஸோ ஜிடிபி கால்குலேஷன் அப்போ நிறைய நெகட்டிவ் அவுட்கம்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓகே பிஃபோர் கோயிங் இன் டு தட் பாயிண்ட் 1, 2, 3 அண்ட் 5, 6 இந்த 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 5 பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 5 பாயிண்ட்டுமே ஜிடிபி கால்குலேஷன்ஸ்ல இருக்கிற பிரச்சனைகள். இப்போ ஜிடிபி அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிற பிரச்சனைகள் இப்போ. ஸோ ஜிடிபி அப்படிங்கிற ஐடியாலே இருக்கிற பிரச்சனைகள் என்ன? ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்து ஜிடிபி இஸ் நாட் டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி அமாங் ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி. அதாவது அனைத்து தரப்பு மக்களுக்குமே இந்த ஜிடிபியோட இன்கம் போய் சேருதா? இப்போ நாடு பார்த்தீங்கன்னா 1991 அப்புறமா நம்மளோட ஜிடிபி growth பயங்கரமாக வளர்ந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே பார்த்தோம். ஜிடிபி growth பயங்கரமாக வளர்ந்துச்சு. ஆனால் அதுக்கு ஈக்குவலண்டா இன்இக்வாலிட்டியும் அதிகமாக இருக்கு, ஏற்றத்தாழ்வும் அதிகமாக இருக்கு. பாவர்ட்டி எலிவேஷன் நடந்திருக்கானா? நடந்திருக்கு. வறுமை குறைஞ்சு தான் இருக்கு. ஆனால் பணக்காரர்களுக்கு ஏழைக்கும் நடுவில் இருக்கிற இன்இக்வாலிட்டி அதிகமாயிட்டு போகுது. ஸோ அதே மாதிரி நம்ம கண்ட்ரியில ஜிடிபி வளர்ந்துச்சு 1991 அப்புறமா. ஜிடிபி growth வளர்ந்த அளவுக்கு ஜாப்ஸை நம்ம கிரியேட் பண்ணோமா? கிடையாது. வி ஃபேஸ் த ஃபினாமினன் கால் ஜாப்லெஸ் growth, வேலையில்லா வளர்ச்சி. ஸோ இந்த ஜாப்லெஸ் growth அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கிறது வந்து ஒரு கிரிட்டிசிசமா நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்தோம். இந்த ஜாப்லெஸ் growth இருந்ததுனால ஒரு ஸ்மால் செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்க ஒர்க் பண்ணி கண்ட்ரிக்கு தேவைப்படுற ஜிடிபியை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால கண்ட்ரியோட ஜிடிபி வளர்ந்துச்சு. ஆனால் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் தி செக்ஷன்ஸ் வந்து அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க, இன்ஃபார்மல் லேபர்ல இருக்காங்க, குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட்ல இல்லை. ஸோ இந்த நாட்டோடைய வளர்ச்சி அனைவருக்கும் போய் சேர்ந்ததுனால தான் முன்னேற்றம். So when the growth reaches every sections of society, then only it is called as development. What we are seeing is only growth. What we are not seeing is development. அப்படிங்கிற அந்த கிரிட்டிசிசம் இருக்கு. ஸோ அது அனைவருக்கும் போய் சேரல அப்படிங்கிற அந்த ஃப்ளாவை வந்து சொல்றாங்க. அப்படி அனைவருக்கும் போய் சேராம வெறும் நம்பர் மட்டும் ஏறிட்டு இருக்கிறத வச்சு நாடு வந்துச்சுன்னு சொல்லிட முடியுமா? இந்தியா 5th லார்ஜஸ்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே, அது மக்களுடைய டெவலப்மெண்ட்ல 5th லார்ஜஸ்டா இருக்கா அப்படிங்கிற இந்த கொஸ்டின்ஸும் ரைஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டிஸ் ஆர் நாட் அக்கௌண்டட். நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டிஸ் ஆர் நாட் அக்கௌண்டட்னா என்ன அப்படின்னா, நம்ம ப்ரொடக்ஷன் பேஸ்ட் ஜிடிபி கால்குலேஷன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி தான் ஜிடிபியை மெஷர் பண்ணிட்டு இருக்கோம், கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம ஜிடிபியை கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிறப்போ, ஜிடிபி அப்படின்னா என்ன, ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன? நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு கூட்ஸுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒவ்வொரு கூட்ஸுமே இட் ஹஸ் கம் ஃப்ரம் அ பிரைமரி ப்ராடக்ட். நீங்கள் எந்த ஒரு கூடோ இல்லை எந்த ஒரு சர்வீஸோ எடுங்க, அதோடைய ஆரிஜின் வந்து பிரைமரி கூட்ஸ் தான் போய் முடியும். பிரைமரி கூட்ஸ்னா என்ன? நேச்சர்லேருந்து எடுக்கப்படுற கூட்ஸ். ஸோ அது நேச்சரில் தான் போய் முடியும். இப்போ இந்த சட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது காட்டன்,
இந்த கண்ணாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பிளாஸ்டிக். காட்டன் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர்லேருந்து வருது, நேச்சர்லேருந்து வருது. கண்ணாடிங்கிறது பிளாஸ்டிக், பிளாஸ்டிக் இருக்கிறது க்ரூட் ஆயிலேருந்து வருது, அதுவும் நேச்சர்லேருந்து தான் வருது. ஸோ இதுமாதிரி எந்த பொருள் வேணாலும் எடுங்க, அது போயிட்டு நேச்சரில் தான் போய் முடியும். ஸோ வீடு கட்டுறீங்க, செங்கல், செங்கல்ங்கிறது எங்கேருந்து வருது? கிளேலேருந்து வருது, கிளேங்கிறது நேச்சர். சிமெண்ட், சிமெண்ட்டுங்கிறது எதுலேருந்து வருது? லைம்ஸ்டோன், லைம்ஸ்டோனுங்கிறது நேச்சர். எல்லாமே போய் நேச்சரில் தான் முடியும். ஸோ அப்போ ப்ரொடக்ஷன், உற்பத்தி அப்படிங்கிறது இயற்கையிலிருந்து வளங்களை எடுத்து தான் உற்பத்தி. ஸோ யூ ஆர் டேக்கிங் தி நேச்சுரல் ரிசோர்சஸ் ஃப்ரம் தி நேச்சர் அண்ட் டூயிங் தி ப்ரொடக்ஷன். ஸோ மோர் இஃப் யூ ஆர் டார்கெட்டிங் தி ப்ரொடக்ஷன், மோர் நேச்சுரல் ரிசோர்சஸ் வில் பி எக்ஸ்ப்ளாய்டட். ஸோ when more natural resources are exploited, when that crosses the carrying capacity of the nature, then that causes all the problems. இது நம்ம NCERT பார்க்குறப்ப பார்த்தோம், 11th NCERTல. ஸோ இந்த நம்ம ப்ரொடக்ஷன் பேஸ்டாக இருக்கிற இந்த ஜிடிபி கிரியேட் பண்ணுற நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டிஸை நம்ம கால்குலேட் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அப்போ நம்ம நேச்சர் இப்படி சுரண்டி எடுக்கிறோமே, அதனால் நேச்சருக்கு ஒரு நெகட்டிவ் அவுட்கம் வருது, அந்த நெகட்டிவ் அவுட்கம்மை நம்ம ஜிடிபியில் கால்குலேட் பண்ணுறோமா அப்படிங்கிற கொஸ்டினை வந்து ரைஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்டர்னாலிட்டிஸ்னா ஒன்றும் கிடையாது, அவுட்கம்ஸ். பாசிட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டிஸ், நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டிஸ்னா நம்ம இன்டென்ஷன்ல நம்ம ஒரு விஷயத்த பண்றதுனால நம்ம எதை வந்து தவற விடுறோம், அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்த பண்றதுனால அதோட விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸ்டர்னாலிட்டிஸ். ஒரு விஷயம் நடக்கிறதுனால அதனால நம்ம எதெல்லாம் மிஸ் பண்றோம் அண்ட் அதனோட விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் எக்ஸ்டர்னாலிட்டி. ஸோ அந்த நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, அது நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும்போது கண்ட்ரிக்கு ஜிடிபியும் வளருது, எக்ஸ்போர்ட்ஸும் வருது, அந்நிய செலவாணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸும் ஏர்ன் பண்ணுது, எம்ப்ளாய்மெண்ட்டையும் உருவாக்குது. ஆனால் அதே இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுது? எஃப்ளூவன்ஸை வந்து நதிநீரில் கலக்குது, காற்றுல வந்து ஏர் பொல்யூஷனை கிரியேட் பண்ணுது. ஸோ அது கிரியேட் பண்ண ஏர் பொல்யூஷன் அண்ட் வாட்டர் பொல்யூஷனால ஹியூமன் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது. அப்படி ஹியூமன் ஹெல்த் அஃபெக்ட் ஆகிறப்போ அது ஹியூமன் ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணுது. ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணுறப்போ என்ன நடக்குது? ஹியூமனோடைய அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ல பணம் செலவாகுது, அது ஒரு சைடு செலவா. அதுக்கப்புறம் அந்த ஹியூமனோட ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆனதுனால அந்த ஹியூமனால ஒரு ப்ரொடக்டிவ் லேபரா இருக்க முடியுமா? ஹெல்த் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா முடியாது. ஸோ அப்படி இப்படி நீங்க பாசிட்டிவ்னு பார்க்குற அதே ஜிடிபி தான் நெகட்டிவ் அவுட்கமும் கொடுக்குது. உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போ இந்த ஜிடிபினால வந்தது தானே, ப்ரொடக்ஷனால வந்த நெகட்டிவ் அவுட்கம் நம்ம எங்கேயாவது மைனஸ் பண்ணோம்ல. இப்போ கேபிட்டல் கூட்ஸோடைய ப்ரொடக்டிவிட்டி டிக்ளைனை நம்ம மைனஸ் பண்றதுக்கு டிப்ரிசியேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த வச்சிருக்கோம், கரெக்டா? அப்போ ஹியூமன் ரிசோர்சஸோடைய டிப்ரிசியேஷனை என்ன பண்றோம்? ஸோ இது ஹியூமன் ரிசோர்சஸோட டிப்ரிசியேஷன் தானே. ஸோ நமக்கு வந்து ஏர் பொல்யூஷன்னாலையும் வாட்டர் பொல்யூஷன்னாலையும் நமக்கு வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸுங்கிறது ஹியூமன் கேபிட்டலோட டிட்ரேஷன். கேபிட்டல் கூட்ஸோட டிட்ரேஷனை மைனஸ் பண்றதுக்கு நீங்க என்டிபி கால்குலேட் பண்றப்போ மைனஸ் டிப்ரிசியேஷன் போட்டோம். அதே மாதிரி ஹியூமன் கேபிட்டலோடைய டிப்ரிசியேஷனையும் மைனஸ் பண்ணோம்ல, என்வாரன்மெண்ட்டுக்கு ஆகிற டேமேஜையும் மைனஸ் பண்றோம்ல. இன்னைக்கு நம்ம ஏர் வாட்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டோம், வளங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு அவங்க எதை வச்சு அப்போ சஸ்டெயின் ஆவாங்க? ஸோ அப்போ ஃபியூச்சர் ஜென்ரேஷனோட க்ரோத்தை நம்ம பாரோ பண்றோம்ல, அதை மைனஸ் பண்ணோம்ல. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் அவுட்கம் மைனஸ் பண்ணுங்கன்றாங்க. ஸோ இந்த ஐடியா பேஸ் பண்ணி தான் கிரீன் ஜிடிபி அப்படிங்கிற கான்செப்டே வருது. ஸோ வாட் இஸ் கிரீன் ஜிடிபி? கிரீன் ஜிடிபினா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜிடிபி மைனஸ் டெப்ரிசியேஷன் டு என்வாரன்மெண்ட், ஹியூமன் ஹெல்த், ஹியூமன் கேபிட்டல். ஸோ டெப்ரிசியேஷன் ஆஃப் கேபிட்டல் கூட்ஸ் மைனஸ் பண்ற மாதிரி அதே ஜிடிபில இருந்து நீங்க டெப்ரிசியேஷன் டு தி என்வாரன்மெண்ட் அண்ட் ஹியூமன் ஹெல்த்தையும் கால்குலேட் பண்ணுங்க. அதுதான் கிரீன் ஜிடிபி அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? ஸோ ஜிடிபி இஸ் ஜஸ்ட் அ மீன்ஸ் டு அட்டைன் தி எண்ட். ஸோ ஜிடிபி இதெல்லாம் தான் வந்து நியூ ட்ரெண்ட்ஸ், ஜிடிபிக்கு ஆல்டர்னேட்டிவா வந்திருக்கிற ஐடியாஸ். ஸோ ஜிடிபி இஸ் ஜஸ்ட் அ மீன்ஸ் டு அட்டைன் தி எண்ட்ஸ் கால் டெவலப்மெண்ட். ஸோ ஜிடிபி வந்து ஒரு மீன்ஸ் தான், அதாவது டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த அவுட்கம் அதுதான் எண்டு. அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த எண்டை ரீச் பண்றதுக்கு வி ஆர் யூசிங் ஜிடிபி ஆஸ் ஒன் ஆஃப் தி மீன்ஸ். சரியா? ஸோ ஜிடிபிங்கிறது ஒன் ஆஃப் தி நெசசிட்டிஸ் ஃபார் டெவலப்மெண்ட்டே தவிர ஜிடிபி க்ரோத்தே டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஜிடிபி க்ரோத்தே வந்து எண்ட் ஆயிடாது. ஜிடிபி க்ரோத் இஸ் அ டூல். நாட்டுக்கு டெவலப்மெண்ட் வரணும்னா கண்டிப்பா ஜிடிபி வளரணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஜிடிபியோட வளர்ச்சி மட்டுமே முன்னேற்றமா டெவலப்மெண்ட்டானா கிடையாது. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் தான் வந்து டெவலப்மெண்ட். GDP to growth is just one of the tool, one of the means to achieve that end அப்படிங்கிறதா சொல்றாங்க. and it cannot be end. So GDP cannot be the end, it is just a means to attain the ends அப்படிங்கிறதா நம்ம சொல்றோம். புரியுதா? மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எங்க பார்ப்போம்? எத்திக்ஸ் படிக்கிறப்போ மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ் பார்ப்போம். டியான்டாலஜி, டெலியாலஜி, இமானுவல் கிளாண்ட், ஜேஎஸ் பென்தம், ஜான் ஸ்டுவர்ட் மில்லு, பென்தம், ஜெர்மி பென்தம், இந்த மாதிரி இவங்களுடைய பிலாசபர்ஸ் தான் பார்ப்போம். காந்தியோடது பார்ப்போம். காந்தி வந்து என்ன சொல்றாரு? மீன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட்னுவாரு. சுபாஷ் சந்திர போஸ் எண்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்வாரு. ஸோ இது மாதிரி மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட்ஸ் வச்சு நம்ம நிறைய வந்து எத்திக்ஸில் படிப்போம். ஸோ அதே தான் இங்கேயும் பார்க்குறோம். ஸோ ஜிடிபி இஸ் ஜஸ்ட் அ மீன்ஸ் டு அட்டைன் தி எண்ட்.
ஸோ இப்படி வந்து ஜிடிபியில் ஏகப்பட்ட ஃப்ளாஸ் இருக்கு. இந்த ஃப்ளாஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி புது அப்ரோச்சஸ் நிறைய கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய நியூ அப்ரோச்சஸ் டு ஜிடிபி கால்குலேஷன்ஸும் வந்துருச்சு. ஸோ அதில் வந்து நியூ அப்ரோச் என்னென்ன, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 70s வரைக்கும் 80s வரைக்கும் ஜிடிபி அப்படிங்கிறது தான் வந்து கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டையும் ஒரு டெவலப்டு கண்ட்ரியும் அண்டர் டெவலப்டு கண்ட்ரியும் கம்பேர் பண்ணுறதுக்கும் ஒரு டூலாக பயன்பட்டு இருந்தது. ஸோ 80ஸ்ல தான் வந்து ஹியூமனிஸ்டிக் டர்ன் வந்துது. ஸோ இந்த ஹியூமனிட்டிஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஆந்த்ரோபாலஜி, சோஷியாலஜி இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஹியூமன் சென்ட்ரிக் டேர்ன் வந்து 80ஸ்ல தான் வரும். நீங்கள் வந்து அந்த ஐடியாலஜிக்கல் எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா. ஸோ மனித வளம், மனித முன்னேற்றம் அப்படிங்கிற அந்த விஷயத்த வராங்க. எக்கனாமியோட முன்னேற்றம் அப்படிங்கிறத தாண்டி மனித முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கு வராங்க. மூவிங் அவே ஃப்ரம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் டு ஹியூமன் டெவலப்மெண்ட். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மட்டும் ஆச்சுன்னா போதுமா அப்படின்னு கிடையாது. நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டே ஏன் பண்றோம் அப்படின்னா ஹியூமன் டெவலப் ஆகிறதுக்கு தான் பண்றோம். அப்போ நம்மளுடைய கோல் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டா ஹியூமன் டெவலப்மெண்ட்டானா ஹியூமன் டெவலப்மெண்ட். ஸோ அப்போ அதை மெஷர் பண்ணுவோமே. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே வெறும் ஜிடிபி மட்டும் வளர்ந்துச்சா அப்படிங்கிறத தாண்டி அந்த ஜிடிபி வளர்ச்சினால முன்னேற்றம் வந்துச்சா, மக்களுக்கு முன்னேற்றம் வந்துச்சா அப்படின்னு மெஷர் பண்ற அந்த ஐடியாலஜிக்கல் ஷிஃப்ட் தான் மெஷரிங் தி ஹியூமன் டெவலப்மெண்ட். இதுதான் வந்து அமர்த்தியா சென் அண்ட் மெஹபூபுல் ஹக் அப்படிங்கிற இந்த ரெண்டு எக்கனாமிஸ்டும் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஐடியாவா கொடுக்குறாங்க. அண்ட் அதை பேஸ் பண்ணி தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதெல்லாம் வருது. ஸோ கேப்பபிலிட்டிஸ் அப்ரோச் அப்படிங்கிறத சொல்றாங்க. நாட்டோட வளர்ச்சி வந்து எவ்வளோ ஜிடிபி உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது இல்லை, அந்த ஜிடிபி க்ரோத்தும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் ஹியூமன் கேப்பபிலிட்டிஸை எவ்வளோ அட்வான்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது தான் கேப்பபிலிட்டிஸ் அப்ரோச். ஸோ அந்த அப்ரோச்லாம் நீங்கள் 12th என்சிஆர்டி பாருங்க. 12th என்சிஆர்டியில் இந்த புக்கில் இருக்கும். 12th என்சிஆர்டியில் நம்ம எக்கனாமிக்ஸ்க்கு எது படிக்கணும் அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் டு ஹியூமன் ஜியாகிரபி அண்ட் இந்தியா பீப்புள் அண்ட் எக்கானமி. இந்த ரெண்டு புக்கும் ஜியாகிரபி என்சிஆர்டி தான், பட் அதுக்குள்ள தான் நிறைய எக்கனாமிக்ஸ் கான்செப்ட்ஸும் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு என்சிஆர்டி படிங்க. ஜியாகிரபி என்சிஆர்டிஸ் ஆர் வெரி க்ரூஷியல். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜியாகிரபியும் இந்தியா பீப்புள் அண்ட் எக்கனாமி. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜியாகிரபியில் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் பற்றி ஒரு சாப்டரே இருக்கும். ஸோ அதில் எடுத்து பாருங்க. ஸோ இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட்டை வந்து நீங்கள் மெஷர் பண்ணணும். அதுக்கு ஹியூமனோடைய அட்வான்ஸ்மெண்ட், இந்த கண்ட்ரியோட க்ரோத்னால ஹியூமன்ஸ்க்கு என்னென்ன டெவலப்மெண்ட் வந்திருக்குன்னு மெஷர் பண்ணுற மாதிரி இண்டிகேட்டர்ஸ் எடுத்து மெஷர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அப்ரோச்சை வந்து அவங்க ப்ரொபோஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த அப்ரோச்சஸை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு நோபல் கொடுக்குறாங்க. யார் யாருக்கு? அமர்த்தியா செனுக்கும், மெஹபூபுல் ஹக்கும், பாகிஸ்தானி எக்கனாமிஸ்ட்க்கும், இந்தியன் எக்கனாமிஸ்ட்டுக்கும். ஸோ அதை தாண்டி இந்த ஐடியாவை வந்து யூஎன் வந்து இன்கார்பரேட் பண்ணி யூஎன்டிபி என்ன பண்ணுறாங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. So from that time onwards, UNDP is releasing a report called Human Development Report. இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டை வந்து மெஷர் பண்றப்போ எதை வச்சு நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட்டை மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 3 இண்டிகேட்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதாவது ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம். ஸோ ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம். இந்த மூணுக்குமே ஹியூமனுக்கு எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு. ஒருத்தருக்கு நல்ல ஹெல்த், நல்ல எஜுகேஷன், நல்ல வாழ்க்கை தரம் இருந்துச்சுன்னா அதுதான் டெவலப்மெண்ட். வெறும் ஜிடிபி மட்டும் வளர்றது இல்லை. ஸோ ஜிடிபி வளர்றதுனால ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தான் டெவலப்மெண்ட் வருது இன் கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டி. ஆனால் லார்ஜர் செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு குட் ஹெல்த், குட் எஜுகேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் மறுக்கப்படுது. ஸோ அப்போ லார்ஜர் செக்ஷன்ஸ் ஆஃப் தி பீப்புளுக்கு இது எல்லாமே போய் சேர்றது தான் ஹியூமன் டெவலப்மெண்ட். அதை மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பண்றாங்க. ஸோ அதை மெஷர் பண்ணி பார்க்கறதுக்கு 3 இண்டிகேட்டர்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இப்போ கரண்டா லேட்டஸ்டா வந்து யூஎன்டிபியோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல ஹெல்த் வந்து அவங்க எதை வச்சு மெஷர் பண்றாங்க அப்படின்னா லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். ஒரு நாட்டில் வந்து ஸோ இந்த இதுதான் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம், ஆர் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். ஒரு நாட்டில் வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை வந்து எத்தனை வயசு வரைக்கும் வாழும் அப்படிங்கிறதா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. when a child is born, at how many number of years it is expected to live in this world. அந்த கண்ட்ரியில் ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில் பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை எத்தனை வயசு வரைக்கும் வாழும் அப்படிங்கிறதா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஸோ இந்தியாவோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து கரண்ட்லி we are having some 69 point something 70 yearsனு வச்சுக்கலாம். இண்டிபெண்டன்ஸ் அப்போ இட் வாஸ் ஜஸ்ட் 33 or 34. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சியில் 30-40 தான். 40 வயசுல எல்லாரும் செத்து போயிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி டெத்ஸ் வில் ஹேப்பன் இன் 40s and 50s. இப்போ சயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னால லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஹஸ் இன்க்ரீஸ் டில் 70 அண்ட் சூன் டெவலப்டு நாடுகள்லாம் 80s and 85s இருக்கும். ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அண்ட் பர்த் தான் வந்து ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர். அது வந்து ஹெல்த் வந்து மெஷர் பண்றாங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன். எஜுகேஷனை மெஷர் பண்றதுக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்க, 2 இண்டிகேட்டர்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது ஸ்கூலிங், எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் அண்ட் மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங். எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங்னா ஒரு குழந்தை ஒரு நாட்டில் பிறக்குது அப்படின்னா எத்தனை வருஷம் ஸ்கூலுக்கு போயிருக்கணுங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். இப்போ இந்தியாவில் எத்தனை வருஷம் ஸ்கூல் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். நம்ம எல்லாருமே எத்தனை வருஷம் ஸ்கூல் படிச்சிருப்போம்? மினிமம் 12 வருஷம் படிச்சிருப்போமா, 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும். ஸோ மினிமம் 12 வருஷம் படிச்சிருப்போம். அதுதான் வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஒரு சில குழந்தைகள் வந்து ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜியும் போயிருப்பாங்க. ஸோ அப்போ
12ல இருந்து 15 வருஷம் வரைக்கும் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் வந்து 12 to 15 இயர்ஸ். ஸோ 1ல இருந்து 12 படிச்சவங்க 12 வருஷம், அதான் மீன் பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் 12. மேக்ஸிமம் ஒருத்தர் எத்தனை வருஷம் ஸ்கூல் போக முடியும்னா 15 வருஷம் போகலாம். ஸோ 12 to 15 இது மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங்னா ஆக்சுவல் எவ்வளோ? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 12ல இருந்து 15 வருஷம் போகணும். ஆக்சுவலாக எவ்வளோ வருஷம் போயிருக்காங்க? இப்போ நம்ம எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து மினிமம் வந்து 10 to 15க்குள்ள கண்டிப்பாக போயிருப்போம். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் கண்டிப்பாக 12th முடிச்சு டிகிரி வாங்கிட்டு தான் யூபிஎஸ்சிக்கே வந்திருப்பீங்க. அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே 12 வருஷமாவது ஸ்கூல் படிச்சிருப்பீங்க. கரெக்டா? இந்த தலைமுறை 12 வருஷம் படிச்சிருச்சு. பட் நம்ம நாட்டில் வேறு இந்த தலைமுறை தான் இருக்கா? நம்மளோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லாம் 12 வருஷம் படிக்கல. நம்ம தலைமுறையிலேயே நிறைய பேர் வந்து சைல்டு லேபராக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ்லாம் வந்து யாருமே 12 வருஷம்லாம் ஸ்கூல் போல. ஒரு சிலர் 10 வருஷம் போயிருப்பாங்க, ஒரு சிலர் 8 வருஷம் போயிருப்பாங்க, ஒரு சிலர் 5 வருஷம் போயிருப்பாங்க. நம்ம பேரண்ட்ஸ், நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படி இந்தியன் நாட்டு மக்களுடைய எல்லாரும் எத்தனை வருஷம் ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எத்தனை வருஷம் ஸ்கூல் போனீங்க? 10. நீங்கள் எத்தனை வருஷம் ஸ்கூல் போனீங்க? 15. நீங்கள் எத்தனை வருஷம் ஸ்கூல் போனீங்க? 8 அப்படின்னு எல்லாத்தையும் டேட்டா வாங்கி அதோட ஆவரேஜ். ஸோ அந்த கண்ட்ரியில் இருக்கிற எல்லா மக்களும் எத்தனை வருஷம் ஸ்கூல் போனாங்க அப்படிங்கிறதா மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங். ஸோ அதோட வேல்யூ வச்சுட்டு எஜுகேஷனை கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஹெல்த்தை மெஷர் பண்ண ஒரே இண்டிகேட்டர் தான். எஜுகேஷன் வந்து எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங்கும் மீன் இயர்ஸ். ஸோ எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், எவ்வளோ அச்சீவ் ஆயிருக்கு அப்படிங்கிற அதை வச்சு நம்ம பண்ணுறோம். அண்ட் அடுத்து வந்து டீசென்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க்கு வந்து வி ஆர் யூசிங் GNI பெர் கேபிட்டா இன் PPP டேர்ம்ஸ். ஸோ கிராஸ் நேஷனல் இன்கம் பெர் கேபிட்டா. ஸோ கிராஸ் நேஷனல் இன்கம் பெர் கேபிட்டானா என்ன? கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஆர் நெட் நேஷனல் ப்ராடக்ட் டிவைடட் பை பாப்புலேஷன். ஸோ நேஷனல் இன்கம் தான் இங்கே எடுத்துக்கிறாங்க. நேஷனல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன். நேஷனல் இன்கம்னா நம்ம இந்தியாவில் என்ன எடுத்துப்போம்? நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் மார்க்கெட் ப்ரைசஸ். ஸோ நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் மார்க்கெட் ப்ரைசஸ் தான் நம்ம நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் மார்க்கெட் ப்ரைசஸ் டிவைடட் பை பாப்புலேஷன். ஸோ அதை வச்சு நம்ம ஒரு இண்டெக்ஸ். ஸோ இந்த 4 இண்டிகேட்டரும் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங், மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங் அண்ட் GDP பெர் கேபிட்டா, இந்த 4 இண்டிகேட்டர்ஸையும் வச்சு நம்ம ஒரு இண்டெக்ஸை கால்குலேட் பண்ணுறோம். இது மூணுத்துக்கும் ஒரே வெயிட்டேஜ் தான் தரும், 1/3 1/3. ஸோ அதை வச்சு ஒரு இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணுறப்போ அதோட வேல்யூ 0லேருந்து 1க்குள்ளே வருது. அப்படி 0லேருந்து 1 வரும்போது லெஸ் தென் 0.550. ஸோ 0.550க்கு கம்மியாக இருந்தால் லோ ஹியூமன் டெவலப்மெண்ட், 0.55லேருந்து 0.699 வரைக்கும் இருந்தால் மீடியம், 0.7லேருந்து 8க்குள்ளே இருந்துச்சுன்னா ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட், அண்ட் 8க்கு மேலே இருந்துச்சுன்னா வெரி ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு 4ஆக பிரிக்கிறோம். ஸோ லோ, மீடியம், ஹை, வெரி ஹை. ஸோ இந்தியா அது பார்த்தீங்கன்னா சம்வேர் 0.6 சம்திங்கில் இருக்கும். ஸோ வி ஆர் மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் கண்ட்ரி. ஸோ இந்தியாவோட இது வந்து மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் கண்ட்ரி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இண்டெக்ஸ். ஸோ கிளியரா? ஸோ நம்மளுடைய இது வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ படிச்சுக்கோங்க. இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா UNDP. ஸோ இது மூலமா ஹியூமன் டெவலப்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ரேங்க் பண்ணுறாங்க. அப்படி ரேங்க் பண்ணுறப்போ வேர்ல்டு டாப் 3 கண்ட்ரிஸாக இருக்கிறது சுவிட்சர்லாண்டு, நார்வே, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட்டே வந்துட்டாங்க. மோர் தென் 8ல் இருக்காங்க. சுவிட்சர்லாந்து தான் வந்து மோஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் நார்வே, நெக்ஸ்ட் ஐஸ்லாண்ட். ஓகே. ஸோ பாட்டம் 3ல யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் மோஸ்ட்டாக இருக்கிறது சொமாலியா, டாப் மோஸ்ட்ல இருக்கிறது சுவிட்சர்லாந்து. 2 எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சவுத் சூடான், அடுத்து சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக். லார்ஜ் எக்கனாமிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா USA வந்து வெரி ஹைல இருக்கு, UKவும் வெரி ஹை, ஜப்பான், ரஷ்யா இவங்க எல்லாருமே மோர் தென் 8ல் இருக்காங்க. கண்ட்ரிஸ் நாட் ரேங்க், எதெல்லாம் ரேங்கிங் எடுக்கலன்னா நார்த் கொரியாவையும் மொனாக்கோவையும் எடுத்துக்கல. ஸோ மொனாக்கோங்கிறது ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா அதை எலிமினேட் பண்ணும். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஹேவிங் லோ, என்ன கேட்பாங்க, பாட்டம் 3 இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு ப்ரிலிம்ஸ்ல கேள்வி வந்துட்டு மொனாக்கோவை போட்டுருவாங்க. மொனாக்கோன்னு பார்த்தோன்னா அது பிஸ்கெட் தானே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆமா, உப்பு பிஸ்கெட் நல்லா இருக்கும், பட் அந்த பேர்ல ஒரு நாடும் இருக்கு. ஸோ இந்த மொனாக்கோ அப்படிங்கிற இந்த கண்ட்ரி வந்து கால்குலேஷன்ல யூஸ் பண்ணல. ஸோ இப்போ ஆப்ஷன்ல வந்து லோ, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் ஆர் லோவஸ்ட் இன் தி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஆஃப் UNDP அப்படின்னு கேட்டு ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கும், சொமாலியா, சவுத் சூடான், மொனாக்கோ அண்ட் நார்த் கொரியான்னு இருக்கும். நம்ம நார்த் கொரியான்னு பார்த்தோம், ஆமாமா கண்டிப்பா டெவலப்மெண்ட்ல பின்தங்கி இருக்கும்னு போட்டுருவோம். பட் அது கால்குலேஷன்ல எடுத்துக்கல. ஸோ அதனால UNDPயோட கால்குலேஷன்ல இல்லாத கண்ட்ரி ஆப்ஷன்ல இருந்தா அதையும் எலிமினேட் பண்ணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் நான் இதை காட்டிக்கிட்டு இருக்கேன், மொனாக்கோ அண்ட் நார்த் கொரியா. ஸோ ஒரு விஷயத்தை படிக்கிறப்போ வெறும் நாலேஜை மட்டும் எடுக்கிறது ப்ரிப்பரேஷன் கிடையாது. வெறும் நாலேஜை மட்டும் எடுக்கிறதுக்கு பேர் ஸ்டடிங். நம்ம ஸ்டடி பண்ணல, ப்ரிப்பேர் பண்றோம். ஸ்டடிங்க்கும் ப்ரிப்பரேஷனுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இருக்கு. ஸ்டடிங்னா படிக்கிறது, ஸ்கூல் பசங்களும் படிக்கிறாங்க, காலேஜ் பசங்களும் படிக்கிறாங்க, ரிசர்ச் பண்றவங்களும் படிக்கிறாங்க, எல்லாரும் படிக்கிறாங்க. ஸ்டடிங்கிறது வெறும் படிச்சு நாலேஜை மட்டும் கெயின் பண்ணிக்கிறது. ப்ரிப்பரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு தயாராகிறதுக்காக படிக்கிறது. ஸோ இப்போ இங்க மொனாக்கோவும் நார்த் கொரியாவும் நீங்க பாக்குறது நாலேஜ். இதை நான் சொல்றது வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுங்க. மொனாக்கோவும் நார்த் கொரியா அப்படின்னு நம்ம படிக்கிறது நாலேஜ். ஆனா இந்த மொனாக்கோவும் நார்த் கொரியாவும் இருந்து நாளைக்கு இப்படி ஒரு கொஸ்டின் வரும்,
அதில் எலிமினேட் பண்ணுறப்போ இதையும் எலிமினேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ப்ரிப்பரேஷன். ஏன்னா எக்ஸாம் ஓரியன்டாக நீங்கள் தயாராகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த ப்ரிப்பரேஷனில். ஸோ நம்ம எப்போ இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் எதை யோசிச்சாலும் ப்ரிலிம்ஸில் எப்படி கேள்வி வரும், மெயின்ஸில் எப்படி கேள்வி வரும், இன்டர்வியூவில் என்ன கேள்வி வரும். இன்டர்வியூ கூட நீங்கள் அப்புறம் யோசிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸையாவது யோசிக்கணும். ப்ரிலிம்ஸில் எப்படி கேள்வி வரும், மெயின்ஸில் எப்படி கேள்வி வரும், ப்ரிலிம்ஸில் எப்படி கேள்வி வரும், மெயின்ஸில். ஸோ இதில் ப்ரிலிம்ஸில் எப்படி கேள்வி வரும் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ரைக் பண்ணி இங்கே சொல்கிறேன்ல. ஸோ இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் இட் ஷுட் பி இம்பைப்ட் இன் யூ. எதை பார்த்தாலும் நமக்கு அப்ஜெக்டிவ் என்ன இருக்கணும்னா அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும், நாலேஜை புரிஞ்சுக்கணும், இது எக்ஸாமில் எப்படி வரும். ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே எக்ஸாமில் வர கேள்விக்கு பதில் சொல்லி 2 மார்க் வாங்கி சர்வீஸ் வாங்க தானே நம்ம வந்திருக்கோம். ஸோ ஆல்வேஸ் ஹாவ் எக்ஸாமினேஷன் தாட் ப்ராசஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபைண்டிங்ஸ் அபவுட் இந்தியா. ஸோ இந்தியாவோட ரேங்க் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 134 இருக்கு. ஸோ இந்தியா வந்து ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா 5th லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் தி வேர்ல்டு. அது growthல 5th லார்ஜஸ்டாக இருக்கும். ஆனால் டெவலப்மெண்ட்ல முன்னேற்றத்தில் வந்து நம்ம 134ஆவதா இருக்கும். ஸோ தட் இஸ் தி ப்ராப்ளம் விச் வி ஃபேஸ். ஸோ இது வந்து எல்லாருக்குமான ஒரு வளர்ச்சி இருக்கிறப்போ தான் முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ when growth is inclusive, that is development. ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் வேல்யூ ஆஃப் இந்தியா வந்து 0.644ல இருக்கு. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் வந்து யூஎனை பொறுத்த வரைக்கும் அது 67 அப்படின்னு இருக்கு. நம்ம இந்தியாவோட டேட்டா படி 69 அப்படின்னு தான் சொல்றோம். பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங் இந்தியாவில் வந்து 12.6 இயர்ஸ், 12 வருஷம் ஸ்கூலுக்கு போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆனால் ஆவரேஜா எத்தனை பேர் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க? 6.5 இயர்ஸ் தான் ஸ்கூலுக்கே போயிருக்காங்க. இந்தியாவோட ஆவரேஜ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே லைக் ஜென்ரலா வந்து நீங்க ஓல்டர் ஜென்ரேஷன் எல்லாரையும் கன்சிடர் பண்ணி எடுக்கிறப்போ அண்ட் நம்மளுடைய பெர் கேபிட்டா இன்கம் வந்து இப்போ $6,900 இருக்கு. $6,900 இன் பிபிபி. இது வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில தான் $6,900, நாட் இன் தி நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ பர்ச்சேசிங் பவர் பேட்டர்னா என்னன்னு பார்ப்போம் அப்புறம். இந்தியா மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் கேட்டகரி. இந்தியா ரேங்க்ஸ் பிலோ சைனா, ஸ்ரீலங்கா, மால்டீவ்ஸ், பூட்டான் அண்ட் பங்களாதேஷ். ஸோ நமக்கு பின்னாடி தான் மியான்மர், நேபாள், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் நமக்கு பின்னாடி இருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ப்ரிலிம்ஸுக்கு படிக்கணும். ஸோ ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிறப்போ இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து படிச்சு முடிச்சிடணும். ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் கிளியரா? ஸோ ஐ ஹோப் ஹியூமன் டெவலப்மெண்ட் இஸ் கிளியர் ஃபார் யூ. ஸோ ஜிடிபி மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம மெஷர் பண்ணிட்டு இருந்தால் வளர்ச்சியை தான் மெஷர் பண்ணுறோம். முன்னேற்றத்தை மெஷர் பண்ணணும்னா டெவலப்மெண்ட்டை மெஷர் பண்ணணும். அதுக்கு தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ இதை தாண்டி நம்ம அடுத்து என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி நியூ அப்ரோச்சஸ் டு ஜிடிபியில் அடுத்த அப்ரோச்சாக நமக்கு வந்தது தான் ஹாப்பினஸ், வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட். ஸோ பூட்டானுடைய அரசர் வந்து என்ன சொல்றாரு, அட் த எண்ட் ஆஃப் த டே நாடு முன்னேறி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஜிடிபி வச்சு, இந்த ப்ரொடக்ஷனை வச்சு, இண்டஸ்ட்ரீஸை வச்சு, அக்ரிகல்ச்சர் வச்சு நம்ம சொல்றோம். அட் த எண்ட் ஆஃப் த டே நாடு முன்னேறி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது யார் உணரணும் அப்படின்னா மக்கள் தான் உணரணும். ஸோ எல்லாமே ஹியூமன் சென்ட்ரிக்காக மாறுது பாருங்க. 80s அப்புறமா வந்து சேஞ்ச் அது. எவ்ரி திங் பிகேம் ஹியூமனுக்காக, ஹியூமனோட முன்னேற்றம்காக. மக்கள் சந்தோஷமா இருக்கானா? டே நீ சந்தோஷமா இருக்கியா, ஹாப்பியா இருக்கியா? நான் ஹாப்பியா. ஸோ மக்கள் வந்து ஹாப்பியா இருக்காங்களா? அவங்க எவ்வளோ லைஃப்ல சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க? அட் தி எண்ட் ஆஃப் த டே ஒரு நாட்டு மக்கள் அந்த நாட்டில் வாழும் போது அவங்க சந்தோஷமாகவும் சாட்டிஸ்ஃபைடாகவும் வாழ்றாங்கன்னா அதுதான் முன்னேற்றம். இந்த ஜிடிபி, இண்டஸ்ட்ரி, எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்றோம், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா? அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் பூர்த்தி ஆகுதா? அவங்க சாட்டிஸ்ஃபைடா வாழ்றாங்களா? நல்ல ஒரு டிக்னிஃபைடான ஜாப் இருக்கா? அதுல நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்கா? அதுக்கு சோஷியல் செக்யூரிட்டி இருக்கா? ஃபேமிலியில நல்ல ஒரு ஃபேமிலி அமைஞ்சிருக்கா? சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இல்லாம இருக்கா? ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனா நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குதா கரப்ஷன் இல்லாம? ஸோ இதெல்லாம் தான் முன்னேற்றம். புரியுதா? கேஸ்ட் பேஸ்டு, ரிலீஜியன் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் பண்றாங்களா? ஜெண்டர் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் பண்றாங்களா? அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. எதுவுமே இல்லாம ஒரு ஹார்மோனியஸ் லிவிங்கா இருக்கிறது தான் டெவலப்மெண்ட் அப்படின்னு அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து முடிக்கிறாங்க. அப்படி பேசினது தான் பூட்டானோட தலைவர் சொன்ன, ராஜா சொன்ன இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட். ஸோ இதோட ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் தி எண்ட் ஆஃப் த டே வி ஹேவ் டு மெஷர் தி ஹாப்பினஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் அண்ட் தட் கிவ்ஸ் தி ஐடியா ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ அதை வந்து நம்ம வி ஆர் மெஷரிங். ஸோ இந்த ஐடியாவை அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ பூட்டான் அப்படிங்கிற நாடு எப்படிப்பட்ட நாடு அப்படின்னு பார்த்தா, அது வந்து ஒரு ஹிமாலயன் கண்ட்ரி. அதாவது ஹிமாலயாஸ் அப்படிங்கிற அந்த மலை மேலே இருக்கிற ஒரு நாடு. பூட்டானுங்கிறது ஒரு மலை மேலே இருக்கிற ஒரு நாடு. ஃபுல் நாடும் மலையில. அப்போ மலைனா ஃபுல்லாக வந்து தே டோன்ட் ஹேவ் லேண்ட். அவங்களுக்கு லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர்ஷிப்ல லேண்டே இல்லை. அப்போ லேண்டே இல்லைன்னா எங்கேருந்து ப்ரொடக்ஷன் வரும்? அப்போ மலையில இருக்கிற நாடுகளுக்குலாம் வந்து லேண்டுங்கிறதே ஒன்று இல்லை. ஏன்னா எல்லாம் மலையா இருக்கு. மலையில இருக்க லேண்டை வச்சு உங்களால் எவ்வளோதான் இண்டஸ்ட்ரீஸ் கட்ட முடியும், எவ்வளோ அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டம். அப்போ தேர் ஸ்ட்ரென்த் இஸ் நேச்சர். ஸோ அப்போ நேச்சர் பேஸ்டா இருக்கிற பூட்டான் அப்படிங்கிற எக்கானமிக்கு ஜிடிபி அப்படிங்கிறதுல நம்ம மெஷர் பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா அங்க உற்பத்தியே நடக்காதுல்ல. ஏன்னா லேண்டுங்கிற அந்த பேஸே வந்து கம்மியா இருக்குல்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ அப்போ பூட்டான் வந்து பின்தங்கிய நாடா, ஏழை நாடா அப்படின்னு பார்த்தா, அங்க இருக்கிற மக்கள் அந்த மலையில வாழ்ற அந்த மக்களுக்கு என்னென்ன பேசிக் ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ,
என்னென்ன பேசிக் டெவலப்மெண்ட் கொடுக்கணுமோ அது அரசாங்கம் கொடுத்துருச்சு. அங்க என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ அது பண்ணியாச்சு. பீப்புள் ஆர் ஹாப்பி. தே ஆர் ப்ரொடெக்டிங் தி ட்ரீஸ், தே ஆர் ப்ரொடெக்டிங் தி ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட் அப்படியே இருக்கணும், மரத்தை வெட்டக்கூடாது. கட்டிங் ட்ரீ இஸ் ப்ராஹிபிட்டட். என் நாட்டுக்குள்ள வெஹிக்கிள்ஸே வேணான்றாங்க. பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள் BBIN அப்படிங்கிற இந்த மோட்டார் வெஹிக்கிள் அக்ரிமெண்ட்ல சார்க்ல கொண்டு வரும்போது பூட்டான் நான் வர முடியாதுன்னு சொல்லிடுச்சு. இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணா உங்க இந்தியால இருந்தும் பங்களாதேஷ்ல இருந்தும் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எங்க நாட்டுக்குள்ள வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா அது எங்க நாடு ஏர் பொல்யூஷன் கிரியேட் பண்ணும். எங்க நாட்டு மக்களுக்கு இருக்கு, எங்க நாட்டு வெஹிக்கிள்ஸே எங்களுக்கு போதும், உங்க வெஹிக்கிள்ஸ் வேணான்றாங்க. வெறும் கூட்ஸுக்கு பண்ற ட்ரக்கை மட்டும் நாங்கள் அலோவ் பண்றோம், டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ்லாம் வேணான்றாங்க. ஸோ இந்த மாதிரி தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் என்வாரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன். அப்போ என்வாரன்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணி நான் பாதுகாட்டுறப்ப எனக்கு GDP growth வரமாட்டேங்குது. பட் ஸ்டில் மை பீப்புள் ஆர் ஹாப்பி. ஸோ மெஷர் டெவலப்மெண்ட் பேஸ்ட் ஆன் ஹாப்பினஸ் அப்படிங்கிற அந்த லாஜிக்ல தான் பூட்டான்ல இந்த ஐடியா வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பண்றாங்க. இப்போ எப்படி அமர்த்தியா சென் ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு பேசுறப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்போ வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் பூட்டான் இப்படி ஒரு ஐடியா சொன்னோன்னே இந்த ஐடியாவை இன்ஸ்பயர் பண்ணி பூட்டான் வந்து UN ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க. அதை பேஸ் பண்ணி பூட்டான் பிரிங்ஸ் இன் ரெசல்யூஷன். இப்போ நம்ம வந்து மில்லட் இயர்க்காக யோகாக்காகலாம் இந்தியா வந்து UN ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ண மாதிரி பூட்டான் ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் இந்த ஹியூமன் வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட். ஸோ இந்த வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் மூலமா தே ஆர் மெஷரிங் தி செக். ஸோ தே ஆர் மெஷரிங் தி ஹாப்பினஸ். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு UN-ஓட ஒரு சப் குரூப் இருக்கு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க். ஸோ இவங்க தான் வந்து தே ஆர் ரிலீசிங் தி வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட். இட் இஸ் ரிலீஸ் இன் பார்ட்னர்ஷிப். ஸோ கேலப், ஆக்ஸ்போர்ட் வெல்பீயிங் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிற இந்த 2 NGOs கூட UN சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க்ஸும் இந்த 2 NGOஸும் சேர்ந்து தான் இந்த இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ்ல 3மே இருக்கலாம். ப்ரிலிம்ஸ்ல வந்து நீங்க கொஸ்டின் பாக்குறீங்க அப்படின்னா 3மே ஆப்ஷன்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கேலப்பையும் ஆக்ஸ்போர்ட் வெல்பீயிங் ரிசர்ச்சையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் மெஷர்ஸ் தி மெயின் வெல்பீயிங் இண்டிகேட்டர்ஸ். ஸோ என்னென்னலாம் மெஷர் பண்றாங்க. லைஃப் இவாலுவேஷன்ஸ். ஸோ லைஃப் இவாலுவேஷன், பாசிட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ். ஸோ மக்கள் வந்து எவ்வளோ பாசிட்டிவா லைஃபை ஃபீல் பண்றாங்க, நெகட்டிவ் எமோஷன்ஸ் அந்த நாட்டில் எவ்வளோ இருக்கு. இப்போ ஜாதி, மதம் இது மூலமா ஒரு டிஸ்கிரிமினேஷன், கொடுமை இதெல்லாம் நடக்குதுன்னா அவங்களுக்கு நெகட்டிவ் எமோஷன் தானே இருக்கும். ஜெண்டர்னால ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி, உமன் கம்யூனிட்டியும் நம்ம வந்து அவங்கள வந்து டெவலப்மெண்ட்ல இருந்து பின்தங்கி வச்சிருந்தா அது வரும்ல. 8 மணிக்கு மேலே வெளியே போகாதமா அப்படின்றாங்க. உங்களுக்கு புரியுதா. அப்போ ஒரு உமனால 8 o'clock அப்புறம் ஒரு படத்துக்கு போகக்கூடாதா, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகக்கூடாதா, ஒரு வேலைக்கு போகக்கூடாதா. வேலை வந்து இப்போ 2 to 10 o'clock ஷிஃப்ட்னு வருது. அப்போ 2 to 10 o'clock ஷிஃப்ட் அந்த உமன் வேணான்னு சொல்றப்போ உமனோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் நம்ம தடுக்கிறோம்ல. ஸோ அது நெகட்டிவ் எமோஷன் தானே ஜெண்டர். ஸோ அப்போ ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டியை நம்ம டெவலப்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கும். இது காரணம் என்ன, ஒழுங்கான செக்யூரிட்டி அமைக்காது சொசைட்டியோட தப்பு தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ உமன் ப்ரொடெக்ஷன் இஸ் பார்ட் ஆஃப் தி சொசைட்டி. அப்போதான் யூ வில் டெவலப். ஸோ அதனால வந்து விமன் எம்பவர்மெண்ட்க்கு தடங்களாக இருக்கிற இந்த செக்யூரிட்டி சேலஞ்சஸ் தான் அட்ரஸ் பண்ணுமே தவிர விமனை வீட்டுக்குள்ள உட்காருன்னு சொல்லக்கூடாது. ஸோ அப்போ தட் கிரியேட்ஸ் நெகட்டிவ் எமோஷன் பேஸ்ட் ஆன் ஜெண்டர். ஸோ இதே மாதிரி கேஸ்ட் பேஸ்ட் பற்றியும் ரிலிஜன் பேஸ்ட் பற்றியும் நான் இந்தியாவில் எப்படி நடக்குதுன்னு சொல்லணும்னு உங்களுக்கு அவசியமே இல்லை. ஸோ அப்படி இருக்கிறதுனால அதெல்லாம் நெகட்டிவ் எஃபெக்ட். ஸோ இப்படி இருக்கிறப்போ மக்கள் ஹாப்பியாக இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. தட் இஸ் தி திங். ஸோ ஜெண்டர்னு வரும்போது நம்ம விமன் மட்டும் எழுதாமல் டிரான்ஸ்ஜெண்டரையும் ஜெண்டர் மைனாரிட்டிஸையும் இன்கார்பரேட் பண்ணிக்கணும். ஸோ ரிப்போர்ட் கன்சிடர்ஸ் 6 ஃபேக்டர்ஸ். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் ரிப்போர்ட் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தே ஆர் டேக்கிங் GDP ஆல்சோ. GDP பெர் கேபிட்டா எடுத்துக்கிறாங்க. பட் அதை மட்டுமே எடுக்கல, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சோஷியல் சப்போர்ட். சோஷியல் சப்போர்ட்னா ஸோ ஹவு மச் பீப்புள் ஆர் கெட்டிங் தி சப்போர்ட். அதாவது சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம், அரசாங்கம் வந்து சோஷியல் செக்யூரிட்டிக்காக கொடுக்கப்படுற ஸ்கீம்ஸும் சொசைட்டி அண்ட் கம்யூனிட்டி பேஸ்டு லிவிங், அதாவது எல்லாருமே வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு ஹார்மோனியஸ் லிவிங்ல இருப்பாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டியில உங்களுக்கு என்ன ஒரு மீனிங் இருக்கு அப்படிங்கிறது சோஷியல் சப்போர்ட். கரப்ஷன் பர்செப்ஷன். நாட்டில் கரப்ஷன் இருந்ததுன்னா மக்களுக்கு சந்தோஷம் இருக்குமா. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம ஒரு டாக்குமெண்ட் வேணும், ஒரு OBC சர்டிஃபிகேட் வேணும்னு போகிறோம். அதுக்கு வந்து அந்த இ-சேவா மையத்திலையோ இல்லை அந்த ஒரு தாசில்தார் லெவல்லையோ ஒரு 200 ரூபாய் வேணும், 300 ரூபாய் வேணும், இல்லை ஒரு 500 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமா, ஹாப்பினஸ் இருக்குமா. என்னதான் நான் வந்து லட்ச ரூபாவே சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஆனால் நான் எனக்காக அரசாங்கத்திட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறப்போ அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு 500 ரூபாய் லஞ்சம் கேட்டாங்கன்னா அது எப்படி எனக்கு வந்து எவ்வளோதான் நான் சம்பாதிச்சாலும் எவ்வளோதான் நான் டெவலப்மெண்ட்டை ரீச் பண்ணாலும் அந்த ஆஃபீஸில் எனக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை அந்த தாசில்தார் தடுத்திருக்காரு. அப்போ அந்த தாசில்தாரோ ஆரையோ என்னோட உரிமையை தடுக்கிறப்போ எனக்கு சந்தோஷம் இல்லை. ஸோ அது டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்றாங்க. ஸோ அதான் கரப்ஷன். மக்களுக்கு வர வேண்டிய பணத்தெல்லாம் லீக்கேஜஸ்னால கரப்ஷன் ஆகுது. ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸஸ். எவ்வளோ சாய்ஸஸ் வந்து உங்களுக்கு லைஃப்ல கிடைக்குது. ஸோ புவர் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மேஜர் சேலஞ்சு அவங்களுக்கு லைஃப்ல சாய்ஸே இருக்காது. என்ன கொடுக்கப்படுதோ அதுதான் வாங்க வேண்டும். ஸோ அரசாங்கம் உங்களுக்குன்னு ஒரு ஸ்கீம் போடுதுல, அதில் என்ன தரமோ அதான் நீ வாங்கிக்கணும்.
ஸோ அவங்களுக்கு என்ன சாய்ஸ் இருக்கு, அவங்களால பிரைவேட்ல போய் ஸ்கூல் படிக்க முடியாது, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போக முடியாது, கவர்மெண்ட் ஸ்கூல் தான் போகணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போகணும். அப்போ அந்த கவர்மெண்ட் ஸ்கூலும் ஹாஸ்பிட்டலும் எவ்வளோ குவாலிட்டியா இருக்கு, சாய்ஸ் இருக்கு அவங்களுக்கு இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூல் தான் போய் ஆகணும். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் குவாலிட்டியா இருக்கணும்ல, ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து குவாலிட்டி இருக்கணும்ல. ஸோ அந்த குவாலிட்டியை என்ஷோர் பண்ணுறது கவர்மெண்ட்டோடைய கடமை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஜெனராசிட்டி, எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்காங்க, ஸோ மக்கள் வந்து எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்காங்க அப்படிங்கிறத மெஷர் பண்ணி அது மூலமாக ஒரு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சர்வே எடுத்து, ஒன்று வந்து ஆக்சுவல் இண்டிகேட்டர் சர்வே, இன்னொன்று பெர்செப்ஷன் பேஸ்டு சர்வே. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் வந்து பெர்செப்ஷன் பேஸ்ட் சர்வேனா கம்யூனிட்டியில் அவங்களுக்கு என்ன மீனிங் இருக்கு. இப்போ கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்லாம் இருந்தால் கம்யூனிட்டி சோஷியல் சப்போர்ட் இல்லைன்னு அர்த்தம். ஸோ கேஸ்ட் பேஸ்டா, ஜெண்டர் பேஸ்டா, ரிலிஜியன் பேஸ்டா ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா சோஷியல் சப்போர்ட் இல்லைன்னு அர்த்தம். கரப்ஷன் நாட்டில் எவ்வளோ இருக்கு, சோஷியல் சப்போர்ட் எவ்வளோ இருக்கு, உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ சாய்ஸஸ் இருக்கு, மக்கள் எவ்வளோ பெருந்தன்மையா இருக்காங்க அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டு ஒரு இண்டிகேட்டர் எடுத்து அது மூலமா மெஷர் பண்றது தான். ஸோ இந்த 6 இண்டிகேட்டர்ஸையும் படிச்சு வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் தி இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு அவங்க கேட்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஸோ யூஎன் ஜெனரல் அசம்பிளி பூட்டான் கொண்டு வந்த அந்த அசம்பிளியை பாஸ் பண்ணணும்னு வருது. ஸோ வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்ட், டென்மார்க், ஐஸ்லாண்ட். ஸோ யார் ஃபர்ஸ்ட்ல இருக்கா, அகைன் ஸ்காண்டினேவியன் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஃபின்லாண்ட், டென்மார்க் அண்ட் ஐஸ்லாண்ட், ஸ்வீடன், இஸ்ரேல் இவங்கலாம் வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து 3 இயர்ஸ் ஆவரேஜ் எடுத்து கால்குலேட் பண்ணுறதுனால தான் இஸ்ரேல் இருக்கு. ஸோ லேட்டஸ்ட் டேட்டால இஸ்ரேலில் இப்போ ஹாப்பினஸ் குறைஞ்சிருச்சு பிகாஸ் ஆஃப் தி வார். பட் 3 இயர்ஸோட ஆவரேஜ் எடுத்தனால தான் இஸ்ரேல் வந்து 5th பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு அந்த ரிப்போர்ட்லேயே சொல்லியிருப்பாங்க. ஸோ வார் வரதுக்கு முன்னாடி இருக்க 2 வருஷம் டேட்டாவே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு. ஸோ நெதர்லாண்ட்ஸ், நார்வே இதெல்லாம் இருக்கு. ஸோ டாப் 10 கண்ட்ரீஸ் இந்த லிஸ்ட் ஹவ் ரிமைன் தி சேம் பிஃபோர் தி கோவிட். ஸோ கோவிடுக்கு முன்னாடி டாப் 10ல இந்த அதே நாடுகள்லாம் ரீட்டைன் ஆயிட்டு இருக்கு. ஏஷியாவில் எதெல்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா சிங்கப்பூர், தாய்வான், ஜப்பான், சவுத் கொரியா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம், இவங்க எல்லாரும் தான் நம்ம ஏஷியன் டைகர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நாடுகள்லாம் 1950ஸ்க்கு அப்புறமா 1950s அப்போ ரொம்ப பின்தங்கிய நிலையில இருந்தாலும் இன்னைக்கு டெக்னாலஜிக்கலாக கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிருப்பாங்க. இவங்களை தான் வந்து ஏஷியன் டைகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 80s 90sல இவங்களுடைய growth வந்து இன் வேரியஸ் டெக்னாலஜி செக்டர் வந்து ஹியூஜா இருந்துச்சு. ஸோ ஆப்கானிஸ்தான் ரீடைன் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் அன்ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி. ஸோ இதுல பாட்டம் மோஸ்டா, அதுல வந்து பாட்டம் மோஸ்டா நம்ம சொமாலியா பார்த்தோம், இதுல வந்து பாட்டம் மோஸ்டா நம்ம ஆப்கானிஸ்தான் பார்க்குறோம், ஃபாலோட் பை லெபனன். லெபனன்ல தான் வந்து வி ஆர் ஹேவிங் தி ஹிஸ்புல்லா கான்ஃபிளிக்ட், அது வார் போயிட்டு இருக்கு, லெசத்தோ, சியரா லெவோன் அண்ட் காங்கோ. ஸோ ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்டு அப்படின்னு டாப் 5ல இருக்கிற ஒரு நாடு தான் லெஸ் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிறது வேர்ல்டு அப்படிங்கிறது லெபனன்ல பாம்பு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா ரேங்க் 126, சேம் as லாஸ்ட் இயர், லேக் பிஹைண்ட் தி நெய்பரிங் கண்ட்ரிஸ் லைக் சைனா. அண்ட் இதில் என்ன எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னா, நமக்கு முன்னாடி வந்து ரேங்கிங்ல வந்து எப்படி வந்து மியான்மரோ பாகிஸ்தானோ இருக்கு அப்படின்னு. ஸோ அதனால ஒரு சில டைம்ஸ் இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ்ல வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இண்டிகேட்டர் தானே. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சில எரர்ஸும் வருது. ஸோ ஹவு ஹாப்பி பீப்புள் ஆர் அப்படின்னு பார்ப்போம். மியான்மர்ல இப்போ டிக்டேட்டர்ஷிப் போயிட்டு இருக்கு, மிலிட்ரி ரூல் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து 118ல இருக்காங்க, நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா நம்ம 126ல இருக்கும். சம்டைம்ஸ் தீஸ் ரிப்போர்ட்ஸ் கான்ட்ராடிக்ட்ஸ் ஆல்சோ அண்ட் தே ஆர் கான்ட்ரவர்ஷியல் ஆல்சோ. ஏன்னா இந்த மாதிரி ரியாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணது. பாகிஸ்தான் 108ன்னு வருது. ஸோ சிவியர் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் கிரைசிஸ்ல பாகிஸ்தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்காங்க. பட் இந்தியா இஸ் அ ஸ்டேபிள் எக்கனாமி அண்ட் ஸ்டேபிள் பாலிட்டி. ஸோ அப்படி இருக்கிறப்போ கால்குலேஷன்ஸ்ல எரர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லவும் படுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி நியூ அப்ரோச்சஸ். ஸோ நியூ அப்ரோச்சஸ்ல நம்ம என்னென்ன பார்க்குறோம்? இன் நியூ அப்ரோச்சஸ் வி சா ஹியூமன் டெவலப்மெண்ட், கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பற்றியும் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் பற்றியும் படிங்க. அண்ட் கிரீன் ஜிடிபி அப்படிங்கிறது நான் சொன்னதையும் படிங்க. இது எல்லாமே வந்து நமக்கு ஜிடிபி மட்டுமே வந்து growth டெவலப்மெண்ட்டை மெஷர் பண்ணுற இண்டிகேட்டராக இருக்க முடியாது, அதை தாண்டி வர நியூ அப்ரோச்சஸ் அப்படின்னு சொல்லி வந்தது. இது எல்லாமே வேற என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸில் வேற என்னென்ன ரிப்போர்ட் வருது, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், ஜெண்டர் கேப் ரிப்போர்ட், இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸஸ் எது வந்தாலும் படிங்க. அதில் முக்கியமான 2 எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சரியா? ஸோ இதோட நம்ம நேஷனல் இன்கம் முடிச்சிடறோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வில் பி மீட்டிங் அண்ட் வில் பி சீயிங் தி 2 important chapters in economy, that is inflation and monetary policy. ஸோ அதை அடுத்த வாரம் பார்ப்போம். பை பை அண்ட் ஹாப்பி தீபாவளி. ஸோ தீபாவளி அன்னைக்கு இந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி தீபாவளி டு யூ ஆல். ஹாவ் அ சேஃப் அண்ட் ப்ராஸ்பரஸ் தீபாவளி அண்ட் வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.